இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கால தமிழ்நாடு வரலாறு வெங்கடேசன் எழுதிய புக் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில இப்ப வந்து நீதி கட்சி ஆட்சி வந்து 1920ல இருந்து 1937 வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து 1916ல இருந்து 20 வரைக்கும் இந்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன். இப்போ வந்து 20 to 37ல என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை கொள்கையாக கொண்டிருந்த ஜஸ்டிஸ் கட்சியானது அந்நாளில் நடந்து வந்த விடுதலை போருக்கு முதல் நம்பர் எதிரியாக செயல்பட்டு வந்தது அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு? மாப்போசி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இந்த ஜஸ்டிஸ் கட்சினா நீதி கட்சியை வந்து என்ன சொல்றாங்க? விடுதலை போருக்கு முதல் நம்பர் எதிரியாக செயல்பட்டு வந்தது. அதாவது முதல் எதிரியாக இவங்க தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாரு? மாப்போசி சொல்லியிருக்காரு. சென்னை சட்டமன்ற தேர்தல் 1920 நீதி கட்சியின் அமைப்பு. நீதி கட்சி ஒரு அரசியல் அமைப்பாக தான் துவங்கினாங்க. அதன் நோக்கம் பிராமணர் அல்லாதவரிடையே விழிப்புணர்வை உருவாக்கி தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றி சமூக நீதியை நிலைநாட்டுவது. நீதி கட்சியின் நிர்வாகிகள் 1917 அக்டோபர் மாதம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நீதி கட்சிக்கான நிர்வாகிகளை எப்ப தேர்ந்தெடுக்கிறாங்க? 1917. நீதி கட்சி வெளியிட்ட கொள்கை அறிக்கையை அந்த கட்சியின் அரசியல் சட்ட வரைவாக கருதப்படுது. அவங்க வெளியிட்ட கொள்கையே அவங்களோட கட்சியோட அரசியல் சட்ட வரைவாக கருதப்படுது. 1925 டிசம்பர் 19ஆம் தேதி நீதி கட்சியின் அமைப்பு சட்டம் அங்கீகரிக்கப்பட்டது. அப்ப 1925 டிசம்பர் 19ல தான் நீதி கட்சியோட அமைப்பு சட்டம் பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன் இதை வந்து அங்கீகரிக்கிறாங்க. அதன் அலுவலகம் மவுண்ட் ரோட்டில் இருந்தது. அப்ப நீதி கட்சியோட ஆபீஸ் எங்க இருக்கு? மவுண்ட் ரோட்ல இருக்கு. கட்சி கிளைகள் முதலில் சென்னையில் துவங்கப்பட்டு பின்னர் பல மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படுறாங்க. கட்சி தலைவர்கள் அவ்வப்போது மாவட்ட கிளைகளுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. இவங்களோட மெயின் ஆபீஸ் வந்து மவுண்ட் ரோட்ல இருக்குது. இதோட பிரான்ச்சஸ் வந்து சென்னையில ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எல்லா மாவட்டத்துக்கும் விரிவுபடுத்திருக்காங்க. நீதி கட்சிக்கு பார்த்தோம்னா ஒரு தலைவரும் 4 துணைத் தலைவர்களும் ஒரு பொதுச் செயலரும் ஒரு பொருளாளரும் இருந்திருக்காங்க. ஒரு தலைவர் 4 துணைத் தலைவர்கள், அதே மாதிரி ஒரு பொது செயலர் ஒரு பொருளாளர், இவங்க மட்டும் இருந்திருக்கிறாங்க. 25 உறுப்பினர்களை கொண்ட செயற்குழு கட்சியின் கொள்கை முடிவுகளை செயல்படுத்துகிறது. அதாவது செயற்குழுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி. கட்சி என்னென்ன கொள்கை என்னென்ன பண்ணணும்னு சொல்லுது அந்த முடிவுகளை எல்லாத்தையும் செயல்படுத்துறது யாரு? அந்த செயற்குழு. அந்த செயற்குழுல எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? 25 உறுப்பினர்கள். 1920 தேர்தலுக்கு பிறகு நீதி கட்சி ஐரோப்பிய அரசியல் கட்சி போன்று சீரமைக்கப்பட்டது. அப்ப 1920ல எலெக்ஷன் வர்றப்ப நீதி கட்சி இதாகுது. நீதி கட்சி வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட அரசியல் கட்சி எப்படி இருக்கு? இவங்க தான் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல. அப்ப ஐரோப்பிய அரசியல் கட்சி போல சீரமைக்கிறாங்க. கட்சி கொறடா என்ற புதிய கட்சி பதவி உருவாக்கப்பட்டது. அப்ப கட்சி கொறடா அப்படிங்கிற ஒரு புதிய பதவி வந்து உருவாக்குறாங்க. செயற்குழு உறுப்பினர்களை கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டன. இதுதான் நம்ம பார்த்துட்டோம். செயற்குழு வந்து என்னது? 25 உறுப்பினர்களை கொண்ட செயற்குழு. அதெல்லாம் புதுசா உருவாக்கி இருக்கிறாங்க. நீதி கட்சி தலைவர் கட்சியோடு இணைக்கப்பட்ட அனைத்து பிராமணர் அல்லாத சங்கங்களுக்கும் பொதுவான தலைவர் என்பது உறுதி செய்யப்பட்டது. அதாவது நீதி கட்சியோட தலைவர் எப்படி அப்படின்னம்னா அந்த நீதி கட்சியோடு இணைக்கப்பட்ட நான் பிராமின்ஸ் எல்லா சங்கங்களுக்கும் பொதுவான தலைவர் இவர்தான். நீதி கட்சினாலே நான் பிராமின்ஸுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தானே. அப்ப அதோட தொடர்புடைய நான் பிராமின்ஸுக்கு அங்கங்க சங்கங்கள் நிறைய ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான தலைவர் தான் அந்த நீதி கட்சியோட தலைவர் அப்படின்னு சொல்லி உறுதி செய்யறாங்க. அவரே சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராகும். அந்த தலைவர் தான் வந்து யாரு? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைவர்னு சொல்றாங்க. செயற்குழு அதன் உறுப்பினர்களது நிலை வரையறுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் நீதி கட்சி மாநாடு கூட்டப்படுதல் வேண்டும். அதாவது எவ்ரி இயர் வந்து என்ன பண்றாங்க? நீதி கட்சிக்கான மாநாடு கூட்டணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. நீதி கட்சியின் முதல் தலைவராக சர் தியாகராய செட்டியும் முதல் பொதுச் செயலாளராக ஆற்காடு ராமசாமியும் பொறுப்பேற்றனர். அப்ப நீதி கட்சியோட முதல் தலைவர் யாரு? தியாகராய செட்டி. முதல் பொது செயலாளர் யாரு? ஆற்காடு ராமசாமி. ஒரு மாநில அரசியல் கட்சியில் எவ்வாறு அமைக்கப்படுதல் வேண்டும் என்பதற்கு நீதி கட்சி தான் ஒரு சிறந்த முன்னுதாரணம். ஒரு மாநிலத்துல ஒரு அரசியல் கட்சி எப்படிலாம் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் யாரு? நீதி கட்சி தான் இருந்திருக்கிறாங்க. நீதி கட்சி 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு என்ன ஆயிடுச்சு? வெற்றி பெற்றுருச்சு. சென்னை சட்டமன்றம் 1861ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அப்ப சென்னை சட்டமன்றம் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1861. மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அப்போ அந்த மன்றம் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத ஆலோசனை அவையாக மட்டுமே இருந்தது. அப்ப ஆரம்பிக்கிறப்ப அந்த சட்டமன்றத்துல என்ன பண்றாங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் யாரும் கிடையாது. அது ஜஸ்ட் வந்து ஒரு அட்வைஸ் பண்ற ஒரு அவையாக மட்டும் இருந்திருக்குது. ஆலோசனை அவையாக மட்டும்தான் இருந்திருக்குது. அதன் பின்பு 1909 அறிமுகப்படுத்தப்பட்ட மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அப்ப 1909 வந்து என்ன பண்ணிருக்காங்க? மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அதன் விளைவாக மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்டமன்றத்துல இடம்பெறாங்க. ஃபர்ஸ்ட் 1861
1951ல இருந்தப்ப யாருமே மக்கள் பிரதிநிதிகளே இல்லாம அது ஒரு ஆலோசனை அவை. 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் மறைமுகமாக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்கல்ல, அவங்க மட்டும் சட்டமன்றத்துல போய் இடம்பெறாங்க. 1919ல மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களின்படி அமைக்கப்பட்ட இரட்டை ஆட்சியின் கீழ் நடைபெற்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வாக்காளர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்ப 1919ல தான் சட்டமன்றத்துல யார் இருக்காங்க, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக அங்க வந்து போறாங்க. இந்த உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றம் ஓரவை அமைப்பாக 1920ல இருந்து 37 வரை. அப்ப 1920ல தான் மக்களால் செலக்ட் பண்ண கேண்டிடேட் வந்து அங்க சட்டமன்றத்துக்கு போறாங்க. அப்ப 1920ல இருந்து 37 வரைக்குமே அங்க என்னதான் இருந்திருக்குது, ஓரவை தான் இருந்திருக்குது. அதுக்கு பேர் வந்து யூனி கேமரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டமன்ற தேர்தல் 1920 தேர்தல் தொகுதிகள். சென்னை சட்டமன்றத்தில் 127 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஆளுநரின் நியமன உறுப்பினர்கள் இந்த எண்ணிக்கையில் அடங்குவார். அப்ப சென்னை சட்டமன்றத்துல டோட்டலா எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க, 127. அதுல வந்து ஆளுநரோட நியமன உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அப்ப 127 உறுப்பினர்களில் 98 பேர் 61 தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 127 உறுப்பினர்கள்ல 98 பேர் வந்து 61 தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்தல் தொகுதிகளை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. வகுப்புவாரி தொகுதிகள், சிறப்பு தொகுதிகள், அப்புறம் ஒதுக்கப்பட்ட தொகுதிகள். ஓகேங்களா? வகுப்புவாரி தொகுதி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதுல வந்து முகமதியர் அல்லாத, பிராமணர் அல்லாத, இல்லாட்டி முகமதியர், இந்திய, அதாவது ஒவ்வொரு இதா அவங்கள வந்து கேட்டகரைஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. சிறப்பு தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிலம் வச்சிருப்பாங்கல்ல, நிலம் வச்சிருக்கிறவங்க, பல்கலைக்கழகங்கள், பண்ணையார், வர்த்தக சங்கங்கள், அதாவது கொஞ்சம் பணக்காரவங்களா இருப்பாங்கல்ல, அதெல்லாம் சிறப்பு தொகுதிகள். ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அப்படிங்கிறதுல வந்து 28 பிராமணர் அல்லாதவர்களுக்கும் 29 அதாவது 3வது வந்து ஒதுக்கப்பட்ட தொகுதிகள். அது யாருன்னு சொல்லலாம். அந்த தொகுதியில தான் என்ன பண்றாங்களாம், 28 நான் பிராமின்ஸ் இருக்கிறாங்க. 29 நியமன உறுப்பினர்களுக்கும் 5 பறையர், பல்லர், வள்ளுவர், மாலா, மடிகா, சக்கிலியர், தோட்டியர், செனுமான்கள், கோலையர் ஆகிய வகுப்பினருக்கும் ஒரு தொகுதி பிற்பட்ட பகுதிகளுக்கும் ஒதுக்கப்பட்டன. நியமன உறுப்பினர்களையும் சேர்த்து சென்னை சட்டமன்றத்தின் மொத்த எண்ணிக்கை 134. அதாவது ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொன்னாங்க, சென்னை சட்டமன்றத்துல 127ன்னு சொன்னாங்க. இதுல வந்து ஆளுநரோட நியமன உறுப்பினர்களும் இந்த எண்ணிக்கையில் அடங்குவார்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. இப்ப கடைசியில என்ன சொல்றாங்க, நியமன உறுப்பினர்களையும் சேர்த்து சென்னை சட்டமன்றத்தின் மொத்த எண்ணிக்கை வந்து 134. இங்க ஃபர்ஸ்ட் 127ங்கிறாங்க, இங்க 134ங்கிறாங்க. நம்ம ஃபைனலா இதே எடுத்துக்கலாம். மொத்த எண்ணிக்கை எவ்வளவு, 134 சென்னை சட்டமன்றத்துல. வாக்காளர்களும் வாக்குப்பதிவும். சென்னை சட்டமன்றத்திற்கான முதல் பொதுத் தேர்தல் 1920 நவம்பர் மாதம் நடைபெறுது. அப்போது சென்னை ராஜதானியின் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கிறாங்க, 40 மில்லியன். முதல் எலெக்ஷன் நடக்கிறப்ப எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க, 40 மில்லியன். சொத்து தகுதி உடையவர் மட்டுமே வாக்காளர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர். அந்த சமயத்துல வந்து ஒன்லி சொத்து உள்ளவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும். எனவே 12,48,156 பேர் மட்டுமே வாக்களிக்கும் தகுதியை பெற்றிருக்காங்க. 40 மில்லியன்ல எவ்வளவு பேர் மட்டும்தான் வாக்களிக்கலாமா, 12 லட்சம் சம்திங் தான். இவர்களில் 3,03,558 பேர் மட்டுமே வாக்களிக்கிறாங்க. அதாவது இவ்வளவு பேர் வாக்களிக்கும் தகுதி இருந்தாலும் அதுல எவ்வளவு பேர் தான் வாக்களிக்கிறாங்க, 3 லட்சம் சம்திங் தான் வாக்களிக்கிறாங்க. சராசரியாக 24.9 வாக்கு பதிவாயிடுச்சு. அதாவது 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல வெறும் 24 பேர் தான் வந்து ஓட்டு போடுறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னம்னா அதுல 3 லட்சம் பேர் தான் வந்து ஓட்டு போடுறாங்க. இருப்பினும் இந்த தேர்தல் மக்களின் அரசியல் விழிப்புணர்வையும் பொது தேர்தலில் நேரடியாக பங்கேற்கும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்துவதாக இருந்தது. மயிலாப்பூர் தொகுதியில் மட்டுமே அதிகபட்சமாக 52% வாக்குகள் பதிவாயின. அப்ப டோட்டலா வந்து 12 லட்சத்துல 3 லட்சம் பேர் ஓட்டு போட்டாலும் அதுல ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு எங்க பதிவாயிருக்குன்னா மயிலாப்பூர்ல மட்டும். அங்க 100 பேர் இருக்காங்கன்னா 52 பேர் வந்து அங்க ஓட்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அப்ப மயிலாப்பூர்ல வந்து ஹையஸ்ட் வாக்குகள் பதிவாயிருக்குது. தேர்தல் முடிவுகள். இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்குது. அதாவது நீதி கட்சி மட்டும்தான் வந்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணுது, அதே சமயத்துல 1920ல ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிச்சதுனால சட்டமன்ற தேர்தல நாங்க கவர்மெண்ட் சொல்ற இதையும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறாங்க காங்கிரஸ். அதனால பலமிக்க எதிர்கட்சி இன்மையால் நீதி கட்சி, அதாவது இப்ப நீதி கட்சிக்கும் ஆப்போசிட்ல போட்டியிடுறதுக்கு ஒரு பலமான ஒரு ஆப்போசிட் கட்சி இல்ல. அதனால நீதி கட்சி என்ன ஆயிடுச்சு, 63 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்குது. நீதி கட்சி எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்குது, 63 இடங்களில். இது வந்து ஃபர்ஸ்டே அந்த இடத்துல ஒரு இடத்துல சொன்னாங்க பாத்தீங்களா, 127 உறுப்பினர்களில் 98 பேர் 61 தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகே, நீதி கட்சி இங்க வின் பண்ண அந்த தொகுதியோட கவுண்டிங் என்ன, 63 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அது வந்து இப்ப இங்க ஒரு டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. நீதி கட்சியில வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து 63,
அதாவது தேர்தல் முடிவுகள் சொல்றாங்க பாருங்க. நீதி கட்சி வந்து 63, சுயேட்சையில 18 பேர் வின் பண்ணியிருக்காங்க. அமைச்சரவை எதிர்ப்பாளர் 17. அப்ப டோட்டலா எவ்வளோ? 98 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. நியமன உறுப்பினர்கள் வந்து இங்க 11, 18. அப்ப நியமன உறுப்பினர்கள் 29. அப்ப இது 2யும் சேர்த்தோம்னா 127. தேர்ந்தெடுக்கப்படாத 18 உறுப்பினர்கள் ஆதரவை பெற்ற நீதி கட்சியின் எண்ணிக்கை 81ஆக உயர்ந்தது. அதாவது தேர்ந்தெடுக்கப்படாத 18 உறுப்பினர்கள் ஆதரவை தேர்ந்தெடுக்கப்படாத 18 உறுப்பினர்கள் அப்படின்னா இந்த 18 சொல்றாங்களா என்னன்னு தெரியல. அந்த 18 வந்து நீதி கட்சியோட சேர்ந்து டோட்டலா வந்து 81 ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. வகுப்பு வாரியான எண்ணிக்கை அது வந்து கொடுத்துருக்குறாங்க. பிராமணர், அதாவது பிராமின்ஸ், நான் பிராமின்ஸ், பிற்படுத்தப்பட்டோர், அதாவது இப்ப டோட்டலா 98 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து பிராமின்ஸ் வந்து 17 பேர், பிராமணர் அல்லாதோர் நான் பிராமின்ஸ் 57 பேர், முகமதியர் 13 பேர், கிறிஸ்துவர் 5 பேர், ஆங்கிலோ இந்தியர் 6 பேர். அப்ப டோட்டலா 98 பேர் வந்து செலக்ட் பண்ணப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்படாதவர் அப்படின்னம்னா அந்த நியமன உறுப்பினர்கள் அவங்க வந்து 29ல கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப மொத்தமா 127. அப்ப 1920 சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்றமைக்கு முக்கியமா 3 ரீசன் சொல்றாங்க. என்னன்னா மெயினா வந்து ஆப்போசிட்ல எதிர்கட்சியே இல்ல. அப்ப காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கு. அதாவது வலுவான எதிர்கட்சி இல்ல. இன்னொன்னு நீதி கட்சியோட தீவிர பிரச்சாரம். நீதி கட்சி வந்து ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணது. நான் பிராமின்ஸ்ல எல்லாம் போய் நம்ம இந்த மாதிரி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு இது பண்ணாதான் நமக்கான உரிமைகள் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி தீவிர பிரச்சாரம். பிராமணர் அல்லாதோருக்கான இடஒதுக்கீடு வாங்கி தருவதாக கொடுத்த வாக்குறுதி. அதாவது நான் பிராமின்ஸுக்கு உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு, கல்வி எல்லா இதுலயும் உங்களுக்கு ரிசர்வேஷன் நாங்க வாங்கி தரோம். அதுக்கு வந்து நம்ம சட்டமன்றத்தில் நுழைஞ்சு நம்ம சட்டம் இயற்றினாதான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இந்த காரணங்களாலதான் வந்து சட்டமன்ற தேர்தலை நீதி கட்சி வின் பண்ணியிருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன். இப்ப நீதி கட்சியோட ஆட்சி 1920ல இருந்து 23, அப்பெல்லாம் 3 வருஷத்துக்கு ஒருக்க எலெக்ஷன் நடைபெறுது. 20ல இருந்து 23 சுப்பராயலு நாயுடு ஆட்சி. சென்னை ராஜதானி ஆளுநர் வந்து மார்குஸ் வில்லிங்டன் தேர்தலில் வெற்றி பெற்றார். அதாவது இப்ப 1920 சமயத்துல சென்னை ஆளுநரா யார் இருந்திருக்காங்க? வில்லிங்டன் இருக்காரு. அவர் வந்து இப்ப தேர்தலில் நீதி கட்சி வின் பண்ணிருச்சு. அப்ப நீதி கட்சியோட தலைவரா யார் இருக்காங்க? தியாகராய செட்டி. அப்ப நீங்க வந்து அமைச்சரவை அமைங்க, அதாவது ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் வந்து கூப்பிடுறாரு. ஆனால் அவர் மக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் பெற விரும்பவில்லை. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு? நான் இப்ப வந்து அந்த இதுல போய் தலைவரா இருக்கிறேன் அப்படின்னம்னா மக்களோட வரிப்பணத்தை வாங்கி தானே எனக்கு வந்து சேலரி கொடுப்பீங்க, அதனால எனக்கு அந்த பதவி வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அதனால அவருக்கு பதிலாக சுப்பராயலு நாயுடுவின் பெயரை அவர் வந்து என்ன சொல்றாரு? நான் வந்து அந்த போஸ்டிங்க்கு போல, சுப்பராயலு நாயுடுவை இவர் வந்து பரிந்துரைக்கிறாரு. அவரின் பரிந்துரையை ஏற்று சுப்பராயலு நாயுடுக்கு வந்து அழைப்பு விடுக்கிறார் ஆளுநர். ஆளுநரின் அழைப்பை ஏற்று நாயுடு வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. அவருடன் ராமராயனின் கரும் வெங்கடரெட்டி நாயுடுவும் அமைச்சர்களாக நியமிக்கப்படுறாங்க. அப்ப அமைச்சர்கள் 2 பேர் யாருன்னா ராமராயனின்கர், வெங்கடரெட்டி நாயுடு. இவங்க 2 பேரும் அமைச்சர்களாக நியமிக்கப்படுறாங்க. இவர்கள் 1920 டிசம்பர் 17ஆம் நாள் பதவி பொறுப்பேற்கிறாங்க. அப்ப இவங்க வந்து பதவி ஏற்ற அந்த நாள் எப்பன்னு பார்த்தோம்னா 1920 டிசம்பர் 17. பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி சட்டமன்ற தலைவராக நியமிக்கப்படுறார். எட்வின் பெரியநாயகம், ஆற்காடு ராமசாமி முதலியார், பி சுப்பராயன் ஆகிய மூவரும் சட்டமன்ற செயலாளர்களாயினர். சர் லியோனல் டேவின்சன், சர் சார்லஸ் தோதுந்தர், முகமதி ஹபிபுல்லா, சீனிவாச ஐயங்கார், அதாவது ஒவ்வொரு துறைக்கும் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பிராமணர் அல்லாதோர் அமைச்சரவையில் பிராமணர் வந்து அமைச்சராக நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதாவது இதுல இந்த அமைச்சரவையில ஃபுல்லாமே வந்து நான் பிராமின்ஸ் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வகுப்பாரி பிரதிநிதித்துவம் அடிப்படையில என்ன பண்றாங்க? பிராமணர்களும் அதுல செலக்ட் ஆயிருக்காங்களா கொஞ்சம் பேர், அதனால அவங்களுக்கும் வந்து அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. இது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறாங்க. 1921 ஜூலை 11ஆம் தேதி உடல்நிலை காரணமாக சுப்பராயலு ரெட்டியார் பதவி விலகியதால் அவருக்கு பதில் பனகல் அரசர் முதலமைச்சராக நியமிக்கப்படுறார். அப்ப 1920 தான் அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. எந்த டேட்ல? இப்பதான் பார்த்தோம். 1920 டிசம்பர் 17ல தான் வந்து பதவி ஏற்கிறாங்க. ஆனா அவர் பதவி ஏற்ற ஒரு 6 மாசம் 6-7 மாசம் 1921 ஜூலை 11ல அவருக்கு வந்து உடல்நிலை மோசமான காரணத்தினால அவர் என்ன பண்றாரு? சிஎம் பதவியில இருந்து விலகுறாரு. அதனால அவருக்கு பதிலாக பனகல் அரசர் வந்து சிஎம் ஆக நியமிக்கப்படுறாரு. ஏபி பாட்ரோ கல்வி அமைச்சரானார். அப்ப ஏபி பாட்ரோ அப்படிங்கிறவர் யாரு? கல்வி அமைச்சர். நீதி கட்சியின் முதல் அமைச்சரவை 1923 செப்டம்பர் 11 வரை பதவியில் இருந்தது. அப்ப நீதி கட்சியோட அமைச்சரவை எது வரைக்கும் இருக்கிறாங்க? 1921ல ஆரம்பிச்சு 1920 டிசம்பர் 17ல ஆரம்பிச்சு 1923 செப்டம்பர் 11 வரைக்கும் இந்த முதல் அமைச்சரவை வந்து இருக்கிறாங்க. இப்ப இவங்க இருந்த சமயத்துல என்னென்ன சாதனைகள் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1921 ஏப்ரல் 1 தேதி சென்னை சட்டமன்ற தீர்மானத்தின்படி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை வந்து நீக்கப்படுது. அப்ப இவங்க முதல் டைம் வந்தோம்னா அவங்க என்ன
நிறைவேற்றம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்ற தேர்தல்ல வந்து போட்டியிட பெண்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. எந்த ஆக்ட் பிரகாரம்? 1919 ஆக்ட் படி. அப்ப அந்த ஆக்ட் அந்த தடைய என்ன பண்றாங்க? நீக்கம் பண்றாங்க. அப்ப 1921 ஏப்ரல் 1 தேதி, அதாவது 1921 ஏப்ரல் அப்ப வந்து சென்னை சட்டமன்ற தீர்மானத்தின்படி அவங்க வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. என்னன்னா, சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி பெண்களுக்கு சொல்லியிருந்தீங்கல்ல, அத வந்து நாங்க என்ன பண்றோம், அந்த தடைய கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 1921 ஏப்ரல்ல பண்றாங்க. இந்த தடை நீக்கம் 1926ல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட, அப்ப 1921ல அவங்க அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணது மூலியமாகத்தான், அதாவது அந்த ஒரு இது போட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு விதிக்கப்பட்ட தடையை அவங்க நீக்கினதுனால தான் 1926ல முத்துலட்சுமி ரெட்டி என்ன பண்றாங்க, சட்டமன்றத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1920ல் சென்னை மாநகராட்சி சென்னை 1000 விளக்க பகுதியில் இருந்த பள்ளிகளில் இலவச காலை உணவு வழங்கியதற்கு சட்டமன்றம் அங்கீகாரம் அளித்தது. அப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே 1920 வந்த உடனே சென்னை மாநகராட்சி சென்னை 1000 விளக்கு பகுதியில அங்க உள்ள ஸ்கூல்களுக்கு வந்து மார்னிங் டைம், அதாவது இலவச காலை உணவு வந்து வழங்கியதற்கு சட்டமன்றம் என்ன பண்ணிருக்காங்க, அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அதுதான் பின்னாடி என்னவா மாறி இருக்குது, மதிய உணவு திட்டமாக விரிவடைந்திருக்குது. அப்ப இந்த காலை உணவு இலவசமா கொடுக்கறது வந்து யாரே ஆரம்பிச்சுட்டாங்க, நீதி கட்சியே ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து 1920லே எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்ச உடனே வந்து என்ன பண்ணிருக்காங்க, சென்னை 1000 விளக்கு பகுதியில இந்த வேலையை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் பின்னாடி வந்து மதிய உணவு திட்டமாக விரிவடைஞ்சிருக்குது. பஞ்சமர், தீண்டத்தகாதவர், அரிஜன் என்று முத்திரை குத்தி சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த மக்கள் ஆதிதிராவிடர் என்று அழைக்கப்படுமாறு சமுதாய அந்தஸ்து, அதாவது அந்த இவங்களை வந்து இந்த மாதிரிலாம் பேர் சொல்லி ஒதுக்குறாங்கல்ல, தீண்டத்தகாதவர், அரிஜன மக்கள், பஞ்சமர்கள், இப்படிலாம் சொல்லி சமுதாயத்துல அவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா, அதனால அந்த பெயர்கள் இனிமேல் சொல்லாம ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து கொடுக்குற மாதிரி அந்த பேர்ல அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதி கட்சி இதை ஒரு சாதனையா பண்ணியிருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம், அதாவது 1920 மாவட்ட, தாலுகா, பஞ்சாயத்து நிறுவனங்களுக்கு சுயேட்சையாக இயங்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தது. அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்டத்துல உள்ள அந்த மாவட்ட, தாலுகா, பஞ்சாயத்து இவங்கெல்லாம் வந்து சுயேட்சையா நீங்களாவே வந்து எல்லா அதிகாரமும் எல்லாமே அவங்களுக்கே கொடுக்குறாங்க. சுயேட்சையாக நீங்க வந்து இயங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகாரத்தை வந்து கொடுக்குறாங்க. அந்த சட்டம் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1920. இந்த சட்டம் உள்ளாட்சி அமைப்புகளின் முக்கியத்துவத்தை இதுக்கு வந்து ஏன் அவங்களுக்கு சுயாட்சி கொடுக்குறாங்கன்னா, நாடோட அந்த குரோத்துக்கு மெயினே வந்து உள்ளாட்சி அமைப்பு, அந்த அடிமட்ட லெவல்ல இருந்தே குரோத் இருக்கணும். அப்ப உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த அமைப்புகளுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்ததோடு அதிகாரிகளுக்கு இவற்றின் மீது இருந்த ஆதிக்கத்தை குறைத்தது. அதாவது இப்ப இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட கவுண்டிங் வந்து அதிகரிக்கிறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து அவங்க மேல நிறைய ஆதிக்கம் வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் வந்து குறைக்கிறாங்க. இந்த மாதிரி இப்ப உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனியா ஒரு சட்டம் கொடுத்து நீங்க சுயேட்சையா இயங்கலாம் அப்படின்னு சொல்றப்ப பிரிட்டிஷ் வந்து அவங்கள வந்து எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, அதை சொல்றாங்க. 1922 டிசம்பர் 18ஆம் நாள் இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா. 1922 டிசம்பர் 18ல என்ன பண்றாங்க, இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா கொண்டு வராங்க. இந்த சட்டம் வந்து 1925ல நிறைவேற்றம் வருது. மசோதா, அதாவது அது சட்டமாக்குறதுக்கு முன்னாடி மசோதாவா இருக்குது. மசோதா எப்ப, 1922 டிசம்பர் 18. 25ல அதை வந்து நிறைவேற்றுறாங்க. இந்த சட்டத்தின் மூலம் சென்னை ராஜதானியில் உள்ள அனைத்து இந்து கோயில்களும் அரசாங்கத்தோட, அதாவது கோவில்கள் எல்லாமே எதுக்கு கீழே வருது, கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது. இந்த சட்டம் அரசாங்கத்தின் சமய கொள்கையை தீர்மானித்தது. பின்னர் இது சம்பந்தமாக கொண்டு வரப்பட்ட சட்டங்களுக்கு முன்மாதிரி சட்டமாக அமைந்தது. முதல் நீதி கட்சி அரசாங்கம் கொண்டு வந்த இந்த 5 சீர்திருத்தங்களும் அடிப்படை முக்கியத்துவம். அப்ப இவங்க கொண்டு வந்த 5 சீர்திருத்தமுமே என்ன சொல்றாங்க, பேஸ்மெண்ட்டை நல்லா ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. அடுத்து, தாழ்த்தப்பட்டவருக்கு தனி அதிகாரி. சட்டங்களை நிறைவேற்றினால் மட்டும் போதாது, அவை செம்மையாக நிறைவேற்றப்படுதல் வேண்டும். குறிப்பாக நீதி கட்சி ஆட்சி தாழ்த்தப்பட்டவரின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தியது. அதாவது இவங்க சட்டம் மட்டும் போடாம அந்த சட்டத்தை வந்து நல்ல முறையில செயல்படுத்தணும். அதுல இவங்க வந்து பர்டிகுலரா நல்லா பெஸ்டா இருந்திருக்கிறாங்க. மேக்சிமம் அந்த ஃபர்ஸ்ட் 1920ல இருந்து 23 வரைக்கும் நீதி கட்சி ஆட்சியில என்ன பண்ணிருக்காங்க, தாழ்த்தப்பட்டவரோட நலன்ல வந்து சிறப்பு கவனம் வந்து செலுத்தியிருக்காங்க. அவர்களது நலனை பாதுகாத்து பராமரிப்பதற்காகவே ஒரு ICS அதிகாரியை கமிஷனராக நியமிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்காக மட்டும் கவனிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, ICS அதிகாரியை ஒரு கமிஷனர் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அவர் தாழ்த்தப்பட்டோர், ஆதிவாசிகள், மலைவாழ் மக்கள் போன்றவரின் உரிமைகளையும் நலத்திட்டங்களையும் பாதுகாத்து நிறைவேற்றும். அவருக்கு என்ன வேலை அப்படின்னோம்னா,
சமுதாயத்துல ரொம்ப ஒதுக்கி இந்த மாதிரி வச்சிருக்காங்கல்ல, தாழ்த்தப்பட்டவர், ஆதிவாசிகள், மலைவாசிகள் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன உரிமைகள் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணி அவங்கள சொசைட்டில அவங்கள இன்னும் கொஞ்சம் மேல மேல கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஐசிஎஸ் அதிகாரியை போட்டுட்டாங்க. அவர் மேற்கண்ட வகுப்பினருக்கு வீட்டுமனை வழங்கினார். யார் இதெல்லாம் பண்ணியிருக்காரு? ஒரு ஐசிஎஸ் அதிகாரியை நியமிச்சாங்கல்ல, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தாழ்த்தப்பட்டவர், ஆதிவாசிகள், மலைவாழ் மக்களுக்கெல்லாம் வீட்டுமனை கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு கடன் சங்கங்களை துவக்கியிருக்காங்க. குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. பொது நிலத்தை குறைந்த வாடகைக்கு வழங்கியிருக்கிறாங்க. குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுமாறு ஊக்குவிச்சிருக்காங்க. சாதி இந்துக்களின் எதிர்ப்புல இருந்து பாதுகாத்தார். அரசாங்க நிலத்தை என்ன பண்ணியிருக்காங்க, விவசாயத்துக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இவர்கள் பிரதான பாதையை எளிதில் அடைப்பதற்கான கிளை பாதைகளை போட்டு கொடுத்திருக்கிறாங்க. பெண்களுக்கென கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்காங்க. ஏழைகள் வீடு கட்டி கொள்ள 20 சென்ட் நிலம் வந்து இலவசமா கொடுத்திருக்காங்க. மரக்கன்றுகள் இதெல்லாம் நட்டிருக்கிறாங்க. மிக குறைந்த விலையில் வீட்டு மனைகள் வந்து கொடுக்கப்பட்டன. தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காக தனி அதிகாரியை நியமித்தது நீதி கட்சியில் நிலைத்த மகத்தான சரித்திர சாதனை. அதாவது நீதி கட்சியில பண்ண ஒரு சரித்திர சாதனை ஆனது தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காகனே ஒரு அதிகாரியவே வந்து நியமிச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நீதி கட்சியோட முதல் அமைச்சரவை முதல் ஆட்சி முடிஞ்சிருச்சு 1920 இருந்து 23. அந்த இதுலயே நீதி கட்சி ஆட்சியில முதல் இது பார்த்தோம். இப்ப நீதி கட்சி ஆட்சியிலே வந்து 2ல அதே 1920 to 23 என்னன்னு பார்க்கலாம். நீதி கட்சியின் முதல் 3 ஆண்டு கால ஆட்சியின் போது பல முக்கிய சமுதாய, சமய, கல்வி, உள்ளாட்சி, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ திட்டங்களை நிறைவேற்றிய போதிலும் கட்சிக்குள்ள வந்து ஒற்றுமை இல்லாத நிறைய நல்ல விஷயங்கள் நீதி கட்சி பண்ணாலும் கட்சிக்குள்ளார என்ன ஆகுது, ஒற்றுமை இல்லாமல் போகுது. கட்சி அதிருப்தியாளர்கள் அரசாங்க எதிர்ப்பு குழுவினர் என்று கூறிக்கொண்டு தனியே செயல்படலாயினர். அதாவது கட்சிக்குள்ளாரே கொஞ்சம் கட்சியை பிடிக்காதவங்க என்ன பண்ணிருக்காங்க, அரசாங்க எதிர்ப்பு குழுவினர், அதாவது கவர்மெண்ட்டையே நாங்க எதிர்க்கிற குழு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா வந்து செயல்படுறாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா சி நடேச முதலியார், டி.ஏ. ராமலிங்கம் செட்டியார், சி.ஆர். ரெட்டி, பி. சுப்பராயன் இவங்கெல்லாம் வந்து நீதி கட்சிக்குள்ளார இருந்தே வெளியில வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒரு குழுவா இருக்கிறாங்க. இவர்கள் நீதி கட்சி தலைவர் தியாகராய செட்டியின் மீது கீழ்கண்ட அவர் என்ன பண்றாங்க, அந்த நீதி கட்சியோட தலைவர் தியாகராய செட்டி இருக்காருல்ல, அவர் மீது நிறைய குற்றங்களை வந்து சாட்டுறாங்க. என்னன்னா, பிறரை கலந்து ஆலோசிக்காத எதேச்சாதிகார தலைமை. அதாவது ஒரு கட்சின்னு இருக்கு அப்படின்னோம்னா ஒரு முடிவு எடுக்கிறப்ப உள்ளுக்குள்ளார உள்ள உறுப்பினர்கள் எல்லாத்தையும் வந்து கலந்து ஆலோசிக்கணும். ஆனா இந்த நீதி கட்சியோட தலைவரான தியாகராய செட்டி யார்கிட்டையும் எங்கள்கிட்ட எல்லாம் கலந்து பேசிக்கிறதுல இவரே வந்து எல்லா முடிவையும் இவரே எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நலனை விட உயர்ஜாதி வகுப்பினருக்கு சாதகமாக செயல்படுறாரு. அதாவது அந்த நான் பிராமின்ஸ்லயே வந்து உயர்ஜாதி வகுப்புன்னு இருப்பாங்கல்ல, அதுல பிற்படுத்தப்பட்டவர்கள்னு இருப்பாங்கல்ல, அந்த நான் பிராமின்ஸுக்குள்ளாரே உள்ள உயர்ஜாதி வகுப்பினருக்கு மட்டும் இவர் நிறைய ஃபேவரா பண்றாரு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒத்துழையாமை இயக்கத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் செயலை ஆதரிக்கிறது. அதாவது பிரிட்டிஷை வந்து இவங்க சப்போர்ட் பண்றாங்க. முதல் நீதி கட்சி அமைச்சரவையில் தமிழருக்கு வந்து இடம் கொடுக்காம, நீதி கட்சி அமைச்சரவையில் வந்து தமிழருக்கு வந்து இடம் கொடுக்கல. இந்த செயல் தமிழர் தலைவர்களிடையே மிகுந்த மனக்கசைப்பை ஏற்படுத்தியது. இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டா அவங்க வந்து வைக்கிறாங்க. அவர்கள் முதல் அமைச்சரவையை தெலுங்கர்களே ஆக்கிரமித்துக் கொண்டதாக, அதாவது முதல் அமைச்சரவையில மேக்சிமம் ஆளுங்க எல்லாமே தெலுங்கர்கள் தான் இருக்கிறாங்க, தமிழர்கள் இல்ல, தெலுங்கர்களே வந்து ஆக்கிரமிச்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. எனவே நீதி கட்சிக்குள் இரு கோஷ்டிகள் எதிரும் புதிருமாக செயல்பட்டதால் கட்சி என்ன ஆகுது, பலவீனம் அடையுது. அடுத்து சுயராஜ்ய கட்சி 1920 தேர்தல் இந்திய தேசிய காங்கிரஸில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது. காந்தி, ராஜாஜி போன்றோர் காங்கிரஸ் தேர்தல்களில் பங்கேற்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்திருக்காங்க. ஏன்னா ஒத்துழையாமை இயக்கத்தினால. ஆனால் சித்தரஞ்சன் தாஸ், அதாவது சி.ஆர். தாஸ், மோதிலால் நேரு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, காங்கிரஸ் வந்து தேர்தலில் பங்கேற்கணும் அப்படிங்கிறத ஆதரிக்கிறாங்க. அதற்கான ஒரு தீர்மானத்தை 1922 செப்டம்பர் 7ஆம் தேதி நிறைவேற்றிட்டு இவங்க வந்து காங்கிரஸுக்கு சுயராஜ்ய கட்சி என்ற தனி அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. காங்கிரஸ் ஒரு சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற ஒரு தனி அமைப்பை உருவாக்குறாங்க. யாரு, மோதிலால் நேருவும் சி.ஆர். தாஸும். தமிழ்நாட்டில் கஸ்தூரி ரங்க ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், ஏ. ரங்கசாமி ஐயங்கார், வரதராஜன் நாயுடு, விஜயராகவாச்சாரி, ஏ. ரங்கசாமி ஐயங்கார் ஆகியோர் சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றம் சென்று ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவது என்று முடிவு செய்தனர். அப்ப தமிழ்நாட்டில இருந்து கொஞ்சம் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நம்ம அந்த சுயராஜ்ய கட்சியில போய் சேர்ந்து நம்மளும் தேர்தல்ல நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போய் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. 1923 நவம்பர் 13ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பங்கேற்கிறாங்க. அதாவது அடுத்த தேர்தல் 1923, அதாவது முதல் அமைச்சரவை வந்து 1923 செப்டம்பரோட முடிஞ்சிச்சு நம்ம பார்த்தோம். இப்ப 1923 நவம்பர் 13ஆம் தேதி என்ன ஆகுது, அடுத்த தேர்தல் வந்து நடைபெறுது. அந்த தேர்தலில் யார் பார்ட்டிசிபேட் பண்றா, சுயராஜ்ய கட்சி. இப்ப சட்டமன்ற தேர்தல் 1923, நீதி கட்சியின் முதல் ஆட்சி வந்து 1923 செப்டம்பர் 11. இப்ப நம்ம பார்த்தோமா, செப்டம்பர் 11ஓட முடிவடையுது. அதனால அதுக்கு அடுத்த எலெக்ஷன் வந்து நவம்பர் 13 நடைபெறுது. சட்டமன்றத்திற்கான தேர்தல் 1923 அக்டோபர் 31ஆம் நாள் நடத்தப்பட்டது.
அடுத்த எலெக்ஷன் வந்து 1923 அக்டோபர் 31ஆம் நாள் நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. இங்க வந்து நவம்பர் 13ஆம் நாள் தேதி நடைபெற்ற தேர்தலில் பங்கேற்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். அடைமழையும் வெள்ளமும் தேர்தல் உரிய நாளில் முடிவதில் காலதாமதம் ஏற்படுத்தின. அதாவது அந்த சமயத்துல ரொம்ப மழை வெள்ளம் வந்ததுனால அது குறிப்பிட்ட டேட்ல முடிக்கணும்னு சொல்லி அவங்க ப்ரீ பிளான் பண்ணியிருப்பாங்க. அது வந்து லேட் ஆகுது. தேர்தல் வந்து நவம்பர் 10ஆம் தேதி முடிவுற்றது. அப்ப 31 ஆரம்பிச்சு எப்போ முடியுது? நவம்பர் 10. ரொம்ப டிலே ஆயிருக்குது. காரணம் என்னன்னா அந்த சமயத்துல வந்து மழை இயற்கை பாதிப்புனால 17 தொகுதிகளில் 20 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 44 தொகுதிகளில் மட்டுமே தேர்தல் வந்து நடைபெறுது. அதாவது 17 தொகுதிகளில் வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா வந்து மழை இருக்கிறதுனால ரொம்ப டிலே ஆகிட்டே போறதுனால 17 தொகுதியில இருந்து டைரக்டா 20 உறுப்பினர்களை செலக்ட் பண்ணுறாங்க. 44 தொகுதிகளில் மட்டும்தான் தேர்தல் நடைபெறுது. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிக வாக்காளர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. சென்னை நகரில் 58.8, திருநெல்வேலி பாளையங்கோட்டை நகரில் 77, வட ஆற்காடு கிராம தொகுதி இந்த மாதிரிலாம் ஆகுது. ஆனா சென்னையில வந்து ஆவரேஜா எவ்வளவு வந்திருக்குது? 36.2. இந்த தேர்தலில் சுயராஜ்ய கட்சி பங்கேற்றதால் நீதி கட்சியின் தேர்தல் வெற்றியை பெரிதும் பாதித்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீதி கட்சி வின் பண்ணப்ப யாரும் ஆப்போசிட்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி இல்ல. அதனால நீதி கட்சி ஈஸியா வின் பண்ணிருச்சு. இதுல வந்து சுயராஜ்ய கட்சி இருந்ததுனால நீதி கட்சியோட தேர்தல் வெற்றியை வந்து இது பெரிதும் பாதிச்சிருக்குது. சுயராஜ்ய கட்சி போட்டியிட்ட 11 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்குது. சுயராஜ்ய கட்சி டோட்டலா 11 இடங்கள்ல நின்னதுல 11லயும் வெற்றி பெற்றிருக்குது. நீதி கட்சி தனி பெரும் கட்சியாக வெற்றி பெற்றாலும் அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை இழந்தது. அதாவது நீதி கட்சி வந்து தனியா அது வந்து வெற்றி அடைஞ்சாலும் அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கான அந்த மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து இழந்துருச்சு. சட்டமன்ற அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, அதே 98ல அதாவது டோட்டலா நம்ம அங்க பார்த்த மாதிரியே தான் 127, நியமன உறுப்பினர்கள் 29, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 98ல, நீதி கட்சி வந்து 44, சுயராஜ்ய கட்சி வந்து 11, அரசாங்க எதிர்ப்பாளர்கள் எவ்வளோ? 37, சுயேட்சைகள் 6, நியமன உறுப்பினர்கள் இங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தேர்ந்தெடுக்கப்படாதவர்களின் வகுப்புவாரி இடப்பங்கீடு வருமாறு, அதாவது இதுலயும் வந்து பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் பிரிப்பாங்கல்ல, அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இது நமக்கு வேண்டாம். அடுத்து 1923 தேர்தலில் நீதி கட்சிக்கு வந்து பெரும் பின்னடைவு ஏற்படுது. அதற்கான ரீசன் என்னன்னு சொல்றாங்க. கட்சிக்குள்ளாரே வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுல. அந்த தியாகராய செட்டி தலைவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லி அவங்க அதுக்குள்ளார இருந்து விலகி வந்தாங்கல்ல, அதனால கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீதி கட்சியை பலவீனப்படுத்தி விட்டது. நடேச முதலியார், எம்.சி. ராஜா, ஓ. கந்தசாமி செட்டியார் போன்றவர் கட்சி தலைமையை வந்து வெளிப்படையாகவே விமர்சிச்சாங்க. ஓகேங்களா. ஏன்னா எல்லாருமே வந்து தெலுங்கர்களா இருக்கிறாங்க, தமிழர்களுக்கு எதுவும் கொடுக்கல, அவர் வந்து தானாவே முடிவெடுத்துக்கிறாரு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களா, அதுதான் சொல்றாங்க. முதல் அமைச்சரவையில் தமிழருக்கு இடம் கொடுக்காமையில் ஏற்பட்ட ஏமாற்றம் தென் தமிழ்நாட்டு தொகுதிகளில் நீதி கட்சி வேட்பாளர்கள் தோல்வியடைவதற்கு காரணம். அப்போ முதல் அமைச்சரவையில தமிழர்களுக்கு யாரும் இடம் கொடுக்காததுனாலதான் அடுத்த எலெக்ஷன்ல மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஓட்டு போடாம அவங்கள தோல்வியடைய வச்சுட்டாங்க. சுயராஜ்ய கட்சி நீதி கட்சிக்கு பிரதான பலமிக்க எதிர்கட்சியாக, அதே மாதிரி சுயராஜ்ய கட்சி நீதி கட்சிக்கு ஒரு வலுவான எதிர்கட்சியா இருந்திருக்குது. கட்சி பூசலால் நீதி கட்சியின் தேர்தல் பிரச்சாரம் பலமிழந்து விட்டது. அதாவது கட்சிக்குள்ளாரே நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால அவங்க தீவிர பிரச்சாரம் வேற பண்ணல. அதனால மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இல்ல. சுருங்க கூறி 1923 சட்டமன்ற தேர்தல் நீதி கட்சியின் சரிவுக்கான அடையாளம். ஃபர்ஸ்ட் வந்து நல்ல growth இருந்துச்சு. செகண்ட் சட்டமன்ற தேர்தல் வந்து அவங்க வந்து பின்னடைவை இது பண்றாங்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்குது. பனகல் அரசர் ஆட்சி. அரசாங்க அமைப்பு. தேர்தல் முடிந்த பின்பு ஆளுநர் வெல்லிங்டன் நீதி கட்சி அரசாங்கம் அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கிறார். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆளுநர் வெல்லிங்டன் என்ன பண்றாரு, எப்பவுமே ஆளுநர் தானே சிஎம் நியமனம் பண்ணணும். அப்ப ஆளுநர் வந்து என்ன பண்றாரு, நீதி கட்சி தான் நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து அமைச்சரவை அமைக்கணும்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. தியாகராய செட்டியின் பரிந்துரையின் பேரில் பனகல் அரசர் திருப்பி தியாகராய செட்டி என்ன பண்றாரு, வரி பணத்துல என்னால இருக்க வேண்டாம்னு சொல்லுவார்ல, அதனால திருப்பி பனகல் அரசரையே, ஏன்னா இதுக்கு முன்னாடி பனகல் அரசர் தானே இருந்தாரு, சுப்பராயலு முடியாம போனதுனால பனகல் அரசர் வந்தாரு. அதனால அதே பனகல் அரசர் இவர் திருப்பி வந்து தியாகராய செட்டி வந்து பரிந்துரையின் பேரில் இவரையே நியமிக்கிறாங்க. ஏபி பாட்ரோ வந்து அமைச்சரவையில் இடம்பெறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கல்வி அமைச்சரா இருந்தாரு. கூர்மா வெங்கட ரெட்டி நாயுடுக்கு பதில் தமிழ் சட்டமன்ற உறுப்பினர் டி.என். சிவஞானம் இடம்பெறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்கல்ல, தெலுங்கர்கள் தான் எல்லாம் இருக்கிறாங்க, தமிழர்கள் இல்லைன்னு சொல்றப்ப கூர்மா வெங்கட ரெட்டி நாயுடு, அந்த நாயுடுக்கு பதிலாக இங்க என்ன பண்றாங்க, தமிழ் சட்டமன்ற உறுப்பினரான சிவஞானம் இடம்பெறாங்க. 1923 நவம்பர் 19ஆம் தேதி நீதி கட்சியின் 2ஆம் அமைச்சரவை பொறுப்பேற்குது. 1923 நவம்பர் 19ல அடுத்த அமைச்சரவை வந்து பதவி பொறுப்பேற்கிறாங்க. அப்துல்லா காட்டலா சாஹிப் பகதூர், எஸ். அற்புதசாமி உடையார், தங்கவேலு பிள்ளை ஆகியோர் சட்டமன்ற செயலாளர்களாக. ஆளுநரின் புதிய ஆட்சிக்குழுவில் இதெல்லாம் தேவையில்ல. அதாவது இங்க என்ன சொல்றாங்க, எல்.டி. சாமுக்கண்ணு சட்டமன்ற தலைவராக ஆளுநரால் 1 ஆண்டுக்கு நியமிக்கப்பட்டார்.
அதாவது சட்டமன்ற தலைவராக எல்.டி. சாமிக்கண்ணு அப்படிங்கிறவர் வந்து சட்டமன்ற தலைவராக ஆளுநரால் 1 ஆண்டுக்கு மட்டும் நியமிக்கப்படுறாங்க. அதன் பின் அந்த பதவிக்கு வந்து சட்டமன்றமே வந்து நியமனம் பண்ணும். முதல் 1 வருஷத்துக்கு ஆளுநர் நியமனம் பண்றாரு. அதுக்கப்புறம் சட்டமன்றமே பார்த்துக்கும். நீதி கட்சியின் 2வது அமைச்சரவை 1926 நவம்பர் 7ஆம் தேதி வரை செயல்பட்டது. அதாவது 2வது இது வந்து அமைச்சரவை எப்போ பொறுப்பேற்றாங்க? 1923 நவம்பர் 19 பொறுப்பேற்றாங்க. முடிகிறது 1926 நவம்பர் 7. பனகல் அரசர் ஆட்சியின் போதுதான் வன்னியர் வகுப்பை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கவேலு நாயக்கர் நீதி கட்சி அரசாங்கத்தின் பாராளுமன்ற செயலாளராகவும் வருவாய்த்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அதாவது இந்த பனகல் அரசர் வந்து சிஎம்ஆ இருந்த சமயத்துல தான் வன்னியர் வகுப்பை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மாணிக்கவேலு நாயக்கர் அப்படிங்கிறவர் வந்து நீதி கட்சி அரசாங்கத்தின் பாராளுமன்ற செயலராகவும் ஓகேங்களா பாராளுமன்ற செயலாளராகவும் அதே மாதிரி வருவாய்த்துறையோட அமைச்சராகவும் இருந்திருக்காரு. நம்பிக்கையில்லா தீர்மானம் நீதி கட்சியின் அரசாங்க எதிர்ப்பாளர்கள் அதாவது நீதி கட்சிக்குள்ளார 2ஆ பிரிஞ்சு அரசாங்க எதிர்ப்பாளர்கள் இருந்தாங்கல்ல அவங்க வந்து ஐக்கிய தேசிய கட்சி அதாவது யுனைடெட் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அரசாங்க எதிர்ப்பாளர்கள் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக சி.ஆர். ரெட்டி நீதி கட்சிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு? நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராரு. எப்ப? 1923 நவம்பர் 27 இவங்க பதவி ஏற்ற உடனே 1923ல தானே பதவி ஏற்றாங்க. 1923 நவம்பர் 19ல அவங்க பதவி ஏற்கிறாங்க. அதை எதிர்த்து 1923 நவம்பர் 27ல என்ன பண்றாங்க? நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. யாருன்னா நீதி கட்சிக்குள்ளார இருந்து 2ஆ பிரிஞ்ச அரசாங்க எதிர்ப்பாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அவர் நீதி கட்சியை பத்தி திருப்பி 2 குற்றச்சாட்டு என்ன சொல்றாரு? நீதி கட்சி பெரும்பான்மை பலத்தை பெறாததால் வாக்காளர்களின் நம்பிக்கையை வந்து இழந்து விட்டது. அதாவது மெஜாரிட்டி ஜெயிச்சாலும் அவங்க மெஜாரிட்டி வந்து இதாகல. பனகல் அரசர் உள்ளாட்சி நிறுவன தலைவர்களை தேர்ந்தெடுக்கையில் அவரது உறவினர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறாரு. அதாவது பனகல் அரசர் என்ன பண்றாருன்னா அவர் தானே சிஎம்மா இருக்காரு. உள்ளாட்சி நிறுவன தலைவர்களை வந்து இவங்க செலக்ட் பண்றப்ப எல்லாத்துக்கும் பொதுவா கொடுக்காம இவங்களோட உறவினர்களுக்கா நிறைய முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த தீர்மானத்தை சுயராஜ்ய கட்சி ஆதரித்தது. அதாவது இப்ப இன்னொரு கட்சி என்ன இருக்குது? சுயராஜ்ய கட்சி. அந்த சி.ஆர். தாஸும் மோதிலால் நேரு இருக்காங்கல்ல அந்த கட்சி வந்து ஆதரிக்குது இவங்க சொல்றத. அந்த கட்சியின் பிரபல உறுப்பினரான சொல்வலர் எஸ். சத்தியமூர்த்தி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து அவரது கன்னி பேச்சை நிகழ்த்தினார். பின்னர் சுயராஜ்ய கட்சியின் தலைவரானார். அப்ப சுயராஜ்ய கட்சியோட அந்த சத்தியமூர்த்தி என்ன பண்றாரு? இவருங்க கொண்டு வராங்கல்ல அந்த ஐக்கிய தேசிய கட்சி அவங்க கொண்டு வர நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிச்சு இவரோட பேச்சையும் அவர் வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் இவர் தான் சுயராஜ்ய கட்சியோட தலைவராகவும் மாறுறாரு. யாரு? சத்தியமூர்த்தி. இந்த தீர்மானம் 2 நாட்கள் விவாதம் பண்றாங்க. விவாதத்துக்கு பின்பு ஆளும் நீதி கட்சி நியமன உறுப்பினர்களின் ஆதரவோடு தீர்மானத்தை தோற்கடித்து பதவியை தக்க வைத்துக் கொண்டது. அப்ப ஆளும் நீதி கட்சி என்ன பண்றாங்க? நீங்க மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்றப்ப நியமன உறுப்பினர்களை என்ன பண்றாங்க? தான் சைடு இழுத்து தனக்கு மெஜாரிட்டி இருக்கிறதா ப்ரூவ் பண்ணி அவங்களோட பதவியை தக்க வச்சுக்கிறாங்க. இந்திய சட்டமன்ற வரலாற்றில் முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் அதாவது இந்திய சட்டமன்ற வரலாற்றிலே ஃபர்ஸ்ட் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது எப்ப? இந்த 1923ல அந்த ஐக்கிய தேசிய கட்சி அவங்க கொண்டு வந்ததுதான் யாருக்கு எதிராக? நீதி கட்சியில உள்ள பனகல் அரசர் அந்த அமைச்சரவைக்கு எதிராக. அதே மாதிரி சாதனை பார்க்கலாம். நீதி கட்சியின் 2வது அரசாங்கம் புதிய சாதனைகள் எதையும் செய்யல. 1920 to 23 மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்களை பனகல் அரசரின் ஆட்சி வந்து தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே வருது. குறிப்பாக 1922 டிசம்பர் 18ஆம் தேதி சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்து அறநிலைய மசோதா வந்து எப்போ வந்து அது பாஸ் ஆனுச்சு? 1925 வந்து நிறைவேறியதுன்னு சொல்லி நம்ம முதல் இதிலே பார்த்துட்டோம். இந்த சட்டத்தின் மூலம் சென்னை ராஜதானியில் இருந்த இந்து கோயில்கள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும். எனினும் சரிவு பாதையில் சென்ற நீதி கட்சிக்கு 1926 சட்டமன்ற தேர்தல் அதாவது இவங்க சரிவு பாதையில இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த எலெக்ஷன் 1926ல வரப்போது அது வந்து பெரிய சவாலா அவங்களுக்கு வந்து இருக்குது. இப்ப நீதி கட்சியோட நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீதி கட்சி உட்கட்சி கோஷ்டி பூசல்களால் பலவீனப்பட்டு அதாவது உள்ளுக்குள்ளாரே அவங்களுக்குள்ளாரே பிரச்சனை. அதாவது அரசாங்க எதிர்ப்பாளர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. ஐக்கிய தேசிய கட்சி அவங்க வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்ததுனால இது வந்து நீதி கட்சி ரொம்ப பலவீனம் இல்லாம அதாவது பலவீனம் ஆயிடுச்சு. அந்த கட்சி தலைவர் தியாகராய செட்டி என்ன ஆயிடுறாரு? இறந்துடுறாரு. 1925 ஏப்ரல் 28 அவர் இறந்ததுக்கு அப்புறம் நிலைமை இன்னமும் வந்து மோசமாகுது. முதலமைச்சராக இருந்த பனகல் அரசர் கட்சி தலைமை பொறுப்பேற்கிறார். நடேச முதலியாரின் ஐக்கிய தேசிய கட்சியினரை மீண்டும் நீதி கட்சிக்கு கொண்டு வருவதற்கு பனகல் அரசர் மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை. அப்ப தியாகராய செட்டி தான் இறந்துட்டார்ல அதனால இப்ப நம்மளும் இங்க இருந்து பிரிஞ்சு போனா அந்த ஐக்கிய தேசிய கட்சியில உள்ள நடேச முதலியாரை இவர் என்ன பண்றாரு? நீங்க திருப்பி நீதி கட்சிக்குள்ளாரே வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் மேற்கொள்றாரு பனகல் அரசர். ஆனா அவரோட முயற்சி வந்து என்ன ஆகுதுல? வெற்றி பெறல.
பொய்த்ததால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் வேலையின்றி புலம்பெயர்ந்து சென்றனர். விவசாயிகள்லாம் என்னங்கிறாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டு வேலையின்றி வேற இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த இக்கட்டான நேரத்தில் நீதி கட்சிக்கும் புதிதாக ஆளுநர் பொறுப்பேற்ற வைகோண்ட் கோஷனுக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்படுது. இந்த மாதிரியான சமயத்துல நீதி கட்சிக்கும் புதிதாக, இதுக்கு முன்னாடி வெலிங்டன் இருந்தார்ல, இப்ப புதுசா ஆளுநர் பொறுப்பேற்றவர் யாருன்னா விஸ்கவுண்ட் கோஷன். இவருக்கும் இடையில என்ன ஆகுது, இவங்க 2 பேத்துக்குள்ளார கிளாஷ் ஆகுது. எப்ப? 1924. அதிகார பகிர்வு மற்றும் வேண்டியவர்களுக்கு உதவுவது போன்ற விவகாரங்களில் அமைச்சர்களுக்கும் ஆளுநர் ஆட்சி குழுவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள். அதாவது ஏற்கனவே பனகல் அரசர் வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. அப்ப அந்த மாதிரி பிரச்சனைங்கிறதுனால அந்த அமைச்சர்கள், ஆளுநர், ஆட்சி குழு இவங்களுக்கு இடையே நிறைய வந்து கருத்து வேறுபாடுகள் வருது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஈவே ராமசாமி நாயக்கர் காங்கிரஸை விட்டு வெளியேறி தேர்தலில் நீதி கட்சி வேட்பாளர்களை வந்து ஆதரிக்கிறாரு. பெரியார் என்ன பண்றாரு, காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி தேர்தலில் நீதி கட்சி வேட்பாளர்களை வந்து ஆதரிக்கிறாரு. அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறுவதற்கான முக்கிய காரணம் வந்து வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை ஆதரித்து கொண்டு வந்த தீர்மானங்களை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளாதான். அவர் காங்கிரஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன காரணம்னா, இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை வந்து காங்கிரஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதனாலதான் அவர் அதுல இருந்து வெளியில வந்துட்டாரு. அடுத்து சட்டமன்ற தேர்தல் 1926. 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் சென்னை ராஜதானி அரசியலில் எதிர்பாராத மாற்றத்தை ஏற்படுத்தியது. சுயராஜ்ய கட்சியோட தலைவரா யார் இருக்காரு? சத்தியமூர்த்தி. அதுல என்ன பண்றாரு, இவர் வந்து இப்ப களமிறங்க பாக்குறாரு. இந்திய தேசிய காங்கிரஸ் தேர்தலை திருப்பி வந்து காங்கிரஸ் என்ன பண்ணுது, தேர்தலை புறக்கணிக்குது. நொண்டி குதிரையான நீதி கட்சி நம்பிக்கை இழந்த இந்த தேர்தலில் கலந்து கொண்டது. அதாவது இப்ப சும்மா உப்புக்கு சப்பானின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து நீதி கட்சி இந்த தேர்தலில் கலந்துக்குது. அந்த கட்சியால் 21 இடங்களை மட்டுமே பெற முடிந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ளதுல 44 இடங்கள் பெற்றாங்க. இப்ப 21 இடங்களை மட்டும்தான் நீதி கட்சி பெற்றிருக்குது. சுயராஜ்ய கட்சி அப்படியே இது வந்து டபுள் ஆயிடுச்சு. இது எவ்வளவு கட்சியை பெற்றிருக்குது? 41 இடங்களை கைப்பற்றியது. நீதி கட்சியின் கோட்டையாக கருதப்பட்ட சென்னை நகரில் 4 இடங்களிலும் வெற்றி வாகை சூடியது. அதாவது நீதி கட்சியோட கோட்டைன்னு சென்னை சொல்ற இடத்துல வந்து சுயராஜ்ய கட்சி என்ன பண்ணிருக்குது, 4 இடங்கள்ல வெற்றி வாகை சூடியிருக்குது. நடேச முதலியார், தணிகாசலம் செட்டியார், கூர்மா வெங்கட ரெட்டி நாயுடு, ஆற்காடு ராமசாமி முதலியார் போன்ற நீதி கட்சி பிரபலங்கள் தோல்வியை தழுவின. முக்கியமான ஆளுங்க எல்லாமே என்ன ஆயிட்டாங்க, தோல்வி. கட்சிகளை பற்றிய விவரங்கள் பாருங்க. சுயராஜ்ய கட்சியில வந்து 41 வின் பண்ணிருக்காங்க. சுயேட்சை வந்து 36, நீதி கட்சி 21. சுயேட்சை கூட இவங்களை விட முன்னாடி ஆயிடுச்சு. டோட்டலா வந்து 98. நியமன உறுப்பினர்கள் என்ன ஆயிடுச்சு, 34 ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பாக்குறப்ப என்ன இருந்துச்சு, 98, இது ரெண்டையும் சேர்த்து 127ன்னு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்ப ஐ திங்க் வந்து 29ன்னு நினைக்கிறேன். 29ன்னு தான் நினைக்கிறேன். இது பார்த்தோம்னா இப்ப நியமன உறுப்பினர்கள் 34 ஆயிட்டாங்க. அப்ப மொத்தம் வந்து 132ஆ மாறிடுச்சு. இப்ப இது வந்து சுயராஜ்ய கட்சி என்ன ஆயிடுச்சு, 41 இடம் வந்துருச்சு. அப்ப சுயராஜ்ய கட்சியின் சாதனை. 1926 சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்ற சுயராஜ்ய கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் புதிய சாதனை வந்து படைக்குது. அந்த கட்சி தலைவர் எஸ். சத்தியமூர்த்தியும் மற்றொரு பிரமுகரான எஸ். சீனிவாச ஐயங்கரும் புதிய தேர்தல் பிரச்சார உத்திகளை வந்து கையாண்டிருக்காங்க. பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வீட்டுக்கு வீடு சென்று வாக்கு சேகரிப்பது, பஜனை ஊர்வலங்கள், இந்த மாதிரியான புதிய வழிகள். அதாவது நீதி கட்சி முன்னாடி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணது இல்லாம இவங்க வந்து சுயராஜ்ய கட்சி இப்ப புதுசா வர்றாங்க. அப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்க, புதுவிதமான யுக்திகளை யூஸ் பண்றாங்க. வீட்டுக்கு வீடு போய் அங்க போய் ஓட்டு கேட்கறது, நிறைய ஊர்வலங்களா போறது, ஆர்ப்பாட்டங்கள் பண்றது, இந்த மாதிரியான புதிய டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணி மக்களை வந்து கவர்ந்து இழுத்திருக்கிறாங்க. சுயராஜ்ய கட்சிக்கு திருவி கல்யாண சுந்தரம் முதலியார், மாப்போ சிவஞானம் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் வந்து ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. ஈவேராவின் பிராமண ஆதிக்க குற்றச்சாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்த சுயராஜ்ய கட்சி சென்னை ராஜதானியில் தமிழ் பேசுவோர் அதிகமுள்ள தொகுதிகளில் பிராமணர் அல்லாதோரை வேட்பாளராக நிறுத்தியது. அதாவது பெரியார் வந்து பிராமண ஆதிக்க குற்றச்சாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்த சுயராஜ்ய கட்சி, அதாவது பெரியாருக்கு எதிராக பிரச்சாரம் செய்த சுயராஜ்ய கட்சி சென்னை ராஜதானியில் தமிழ் பேசுவோர் அதிகமுள்ள தொகுதிகளில் பிராமணர் அல்லாதோரை என்ன பண்ணிருக்கிறாங்க, வேட்பாளர்களா வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த செயல் ஓரளவுக்கு பிராமணர் எதிர்ப்பு இயக்கத்தினை முனைமுழங்க செய்தது. வகுப்பு வாரியான உறுப்பினர்கள் எண்ணிக்கை பற்றிய விவரங்கள் வகுப்பு வாரியா சொல்லியிருக்காங்க. பிராமணர் அல்லாதவங்க எவ்வளோ, பிராமின்ஸ் எவ்வளோ, தாழ்த்தப்பட்டவர்கள் எவ்வளோ, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப சுப்பராயனோட கட்சி, அதாவது சுப்பராயனோட ஆட்சி 1926 to 1929. இந்த முறை அரசாங்கம் அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. தனி பெரும்பான்மை பெற்ற சுயராஜ்ய கட்சியை சேர்ந்த CVS நரசிம்ம ராஜுவை ஆட்சி அமைக்குமாறு அழைப்பு விடுகிறார் ஆளுநர் கோஷன். அதாவது இப்ப ஆளுநர் யார் இருக்காரு, கோஷன் இருக்காரு. இப்ப சுயராஜ்ய கட்சியை சேர்ந்த CVS நரசிம்ம ராஜு அவர் வந்து நீங்க வந்து ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் சுயராஜ்ய கட்சி அரசாங்கம் அமைக்க, ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நாங்க அரசாங்கம் அமைக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துறாங்க. பெரும்பான்மை இன்மையால் நீதி கட்சி அரசாங்கம் அமைக்க முன்வரவில்லை. அப்ப அவங்க அமைக்க முடியல அப்படின்னோம்னா அதுக்கு அடுத்த கட்சி வந்து நீதி கட்சியா இருக்குது. ஆனா அவங்க மெஜாரிட்டி இல்லை, அதனால அவங்களாலே அமைக்க முடியல. எனவே ஆளுநர் கோஷன்
தேசிய சுயேட்சைகளில் ஒருவரான டாக்டர் பி சுப்பராயனை முதலமைச்சராக நியமிக்கிறார். அப்ப யார் ஜெயிச்சாங்களோ அவங்களும் வரமாட்டேங்கிறாங்க, எதிர்கட்சியா உள்ளவங்களும் வந்து மெஜாரிட்டி இல்ல. அப்ப சுயேட்சை, அதாவது ஆளுங்கட்சிக்கு அடுத்த போஸ்டிங்ல யார் இருக்காங்க, சுயேட்சை தான் நிறைய இடங்கள் வின் பண்ணிருக்காங்க. அதனால அதுல உள்ள டாக்டர் பி சுப்பராயனை வந்து முதலமைச்சராக யார் நியமிக்கிறாரு, ஆளுநர் கோஷன். சுப்பராயன் முன்னாள் நீதி கட்சி பிரமுகர். இந்த சுப்பராயன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீதி கட்சியில இருந்தவர் தான். அதுக்கப்புறம் இவர் சுயேட்சையா மாறிட்டாரு. பனகல் அரசருடன் கருத்து வேறுபாடு, அவர் வந்து சிஎம்ஆ இருந்தவர் யாரு, பனகல் அரசர். அவரோட கருத்து வேறுபாடு வந்ததுனால நீதி கட்சியில இருந்து விலகி இருக்காரு. சுப்பராயன் ஆளுநரின் அழைப்பை ஏற்று சுயேட்சை அரசாங்கத்தை அமைக்கிறாரு. அப்ப சுப்பராயன் ஆளுநர் கூட்டணியின் பேர்ல சுயேட்சை அரசாங்கத்தை அமைக்கிறாரு. முன் விரோதத்தை மறந்து நீதி கட்சியும் அவருக்கு நேசக்கரம் நீட்டியது. அப்ப நீதி கட்சியும் என்ன பண்ணுது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எனவே டாக்டர் பி சுப்பராயன் சுயராஜ்ய கட்சி, நீதி கட்சி ஆகியவற்றின் ஆதரவோடு ஆட்சி நடத்துறார். அப்ப இந்த ஆட்சி பொறுப்பேற்கிற பி சுப்பராயனுக்கு சுயராஜ்ய கட்சியும் சப்போர்ட் பண்றாங்க, நீதி கட்சியும் சப்போர்ட் பண்றாங்க. சுப்பராயன் அமைச்சரவையில் ஏ ரங்கநாத முதலியாரும் ஆர்.என். ஆரோக்கியசாமி முதலியாரும் இடம்பெறாங்க. பின்னர் இவர்களுக்கு பதில் எஸ் முத்தையா முதலியாரும் எம்.எஸ். சேதுரத்னம் ஐயரும் அமைச்சர்களாக நியமிக்கப்படுறாங்க. இந்த இருவரும் சுயராஜ்ய கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவர்கள். அதனால் சுப்பராயன் அமைச்சரவை நீதி கட்சியின் மறுபதிப்பாக கருதப்பட்டது. சுப்பராயன் அமைச்சரவை வந்து யாரோட மறுபதிப்பு மாதிரிதான் இருக்குது, நீதி கட்சியோட மறுபதிப்பு மாதிரிதான் இருக்குது. ஏன்னா சுப்பராயன் வந்து ஆல்ரெடி பனகல் அரசரோட இருந்த நீதி கட்சியில ஒரு பிரமுகர் தான். அவரோட சண்டை வந்ததுனாலதான் வெளியில வந்திருக்காரு. அதாவது சுயேட்சை அரசாங்கம் என்ற பெயரில் நீதி கட்சியின் நிழலாட்சி நடைபெற்றது. அதாவது பேருக்கு தான் சுயேட்சை அரசாங்கம், ஆனா அந்த பேர்ல அங்க என்னதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, நீதி கட்சியோட நிழலாட்சி தான் அங்க ஆட்சி நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோட்டா முறை. டாக்டர் சுப்பராயன் அரசாங்கத்தின் மகத்தான சாதனையாக கருதப்படுவது, அதாவது டாக்டர் சுப்பராயன் கவர்மெண்ட்ல எது மகத்தான சாதனை அப்படின்னம்னா கோட்டா முறை. அதாவது நீதி கட்சி பிற்பட்டோருக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பெற்று தந்தாலும் அதற்கான அறிவியல் பூர்வமான முறையை வந்து வகுக்கலை. அதாவது இவங்க வந்து வகுப்பாரி பிரதிநிதித்துவம் வாங்கி கொடுத்தாலும் அதுக்கான ஒரு அறிவியல் பூர்வமான முறையை வந்து யாரும் நீதி கட்சி பண்ணல. இந்த பொறுப்பை சுப்பராயன் அமைச்சரவையில் புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட எஸ் முத்தையா முதலியார் ஏற்றுக்கொண்டார். முதலியார் செல்வந்தர், நிலஜுவான்தார், சட்ட வல்லுனர். அதாவது இந்த முதலியார் எஸ் முத்தையா முதலியார் இருக்காருல்ல, இவர் வந்து ரொம்ப பணக்காரரு, நிலம் வச்சிருக்கவரு, இவர் வந்து லா தெரிஞ்சவர். அவர் தனது சட்ட அறிவை பயன்படுத்தி வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு தேவையான ஒரு விதிமுறை, ஃபார்முலா. அப்ப வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்கான ஃபார்முலாவை கொடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு, சுப்பராயன் அமைச்சரவையில் புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ள எஸ் முத்தையா முதலியார். அவர் வந்து என்ன, ஒரு சட்ட வல்லுநர். அவர் தான் வந்து இதுக்கான ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்திருக்காரு. இது முத்தையா முதலியாரின் கோட்டா முறை. அதனால இதுக்கு பேரே என்ன சொல்றாங்க, முத்தையா முதலியாரின் கோட்டா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தையா முதலியார் வடிவமைத்த கோட்டா முறையின்படி ஒவ்வொரு வகுப்பிற்கும் எத்தனை இடங்கள் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நான் பிராமின்ஸ்க்கு 44%, முஸ்லிம்க்கு 16, கிறிஸ்டியனுக்கு 16, பிராமின்ஸ்க்கு 16, ஆங்கிலோ இந்தியருக்கு 16, ஆதி திராவிடருக்கு 8. அதாவது நான் பிராமின்ஸ்க்கு மட்டும் 44, மீதி உள்ளவங்க இவங்களுக்கு எல்லாம் 16, ஆதி திராவிடருக்கு 8. அப்படி பார்க்கும்போது 12 அரசாங்க பணிகளுக்கு பிராமணர் அல்லாதவர்களுக்கு 5 இடங்களும், பிராமணர்கள், ஆங்கிலோ இந்தியர், முஸ்லிம்கள் ஆகியோர்களுக்கு தலா 2 இடங்களும், ஆதி திராவிடருக்கு 1 இடமும் கிடைக்கும். இப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா டோட்டலா 12 அரசாங்க பணிகள் இருக்குன்னா அதுல வந்து 5 பேர் வந்து யாரு, நான் பிராமின்ஸ் இருப்பாங்க. அது இல்லாம பிராமின்ஸ், ஆங்கிலோ இந்தியர், முஸ்லிம்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்களும் வந்து 2 இருப்பாங்க, 2 இடங்கள் இருப்பாங்க. ஆதி திராவிடருக்கு வந்து 1 இடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டோட்டலா கவுண்ட் பண்ணோம்னா எவ்வளவு வருது, அதுல 5, இது வந்து 3, இது இருக்கா, 2 6, இப்போ +1, அப்ப 12. இந்த விகிதாச்சாரம் குறிப்பிட்ட வகுப்புகளின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இல்லை என்று குறை கூறப்பட்டது. இந்துவும் சுதேசமுத்திரனும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான். அதாவது இப்ப நீங்க கொடுத்த இந்த ஃபார்முலா வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப இல்லை அப்படின்னு குறை சொல்றாங்க. இந்துவும் சுதேசமுத்திரனும் என்ன பண்றாங்க, இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முதலில் முத்தையா முதலியாரின் கோட்டா முறையில் குறை கண்ட பெரியார் பின்னர் அமைச்சர் முத்தையா முதலியார் நீண்ட காலம் வாழ்க என்று குடியரசு பத்திரிகை, அதாவது ஸ்டார்டிங்ல வந்து பெரியாரும் வந்து இவரோட கோட்டா முறையை வந்து எதிர்த்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் இவரோட குடியரசு பத்திரிகையில முத்தையா முதலியார் நீண்ட காலம் வாழ்க அப்படின்னு அவரை பாராட்டி எழுதியிருக்காரு. இன்றைய இடஒதுக்கீட்டு முறையின் அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்ததால் முத்தையா முதலியாரை வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு முறையின் தந்தை என்று கூறினால் மிகையாகாது. அதாவது இப்ப வந்து இருக்கிற இடஒதுக்கீட்டு முறையை வந்து யார் ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்திருக்காரு, அந்த முத்தையா முதலியார். அதனால வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு முறையின் தந்தை அப்படின்னு யார சொல்லலாம், முத்தையா முதலியார். இந்த மாதிரி பாயிண்ட்டை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே வந்து நம்ம கதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் திருப்பி ரீகால் பண்ணா போதும். ஒரு டைம் இந்த கதையை கேட்டுக்கிட்டாலே நமக்கு ஓரளவுக்கு போதும். அடுத்து நீதி கட்சியோட ஆட்சி 3வது இது 1930 to 34.
இதுல பார்த்தோம் அப்படின்னோம்னா பொப்பிலி அரசர் 1926 தேர்தல் தோல்விக்கு பிறகு நீதி கட்சியோட சரிவு வந்து தொடர்ந்தது. ஏன்னா 1926 தேர்தல்ல யார் வந்துட்டாங்க, சுயேட்சையான அந்த சுப்பராயன் வந்துட்டாரு. நீதி கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. ராமராயனின்கர் இறந்த பின்பு பொப்பிலி அரசர் என்ற ராமகிருஷ்ண ரங்காராவ் நீதி கட்சியின் தலைவர் பொறுப்பேற்கிறார். அதாவது ராமராயனின்கர் அவர் இறந்ததுக்கு அப்புறமேலு பொப்பிலி அரசர் அப்படிங்கிற ராமகிருஷ்ண ரங்காராவ். அப்போ பொப்பிலி அரசர் அதாவது பொப்பிலி அப்படிங்கிறதுல உள்ள ஒரு ராஜா தான் அவரு. அவரோட பேர் என்னன்னா ராமகிருஷ்ண ரங்காராவ். இவரு தான் வந்து நீதி கட்சிக்கு தலைவர் பொறுப்பேற்கிறாரு. டாக்டர் சுப்பராயனின் சுயேட்சை அரசாங்கத்தை நீதி கட்சி வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்க. நீதி கட்சிக்குள் நிலவிய கோஷ்டி பூசல்களை புதிய தலைவரால் தடுக்க முடியல. திருப்பி வந்து அந்த புதிய தலைவர் யாரு, பொப்பிலி அரசர் ராமகிருஷ்ண ரங்காராவ். அவரால் வந்து உள்ளுக்குள்ளார நடக்கிற பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியல. அந்த கட்சி இரண்டுபட்ட வீடாக இருந்தது. உலக பொருளாதார பெருமந்தத்தால் 1930ல தான் வந்து வேர்ல்டு அளவுக்குள்ள வந்து எக்கனாமி வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருந்திருக்கும். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல், அப்ப உலக பெருமந்தம் வந்த சமயத்துல இங்க வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெறுது. சட்டமன்ற தேர்தல் 1930. இரட்டை ஆட்சியின் கீழ் சட்டமன்றத்திற்கான 4வது தேர்தல் 1930ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதாவது இரட்டை ஆட்சியின் கீழ் சட்டமன்றத்திற்கான 4வது தேர்தல் சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் தேர்தல் எப்போ வந்துச்சு, 1920, 2வது தேர்தல் 23, 3வது தேர்தல் 26, அதுக்கடுத்து 4வது வந்து 1930. நீதி கட்சியின் நிலை வந்து மிகவும் மோசமாக இருந்ததால் அதன் ஆட்சிக்குழுவின் தீர்மானத்தின் நீதி கட்சியின் கதவுகள் பிராமணர்களுக்கு திறந்து விடப்பட்டன. அப்ப அதாவது நீதி கட்சியோட நிலை ரொம்ப மோசமா இருந்ததுனால நீதி கட்சிக்குள்ளார என்ன பண்றாங்க, நீதி கட்சினாலே நான் பிராமின்ஸ் மட்டும் தானே இருப்பாங்க. இப்ப கட்சி ரொம்ப டவுன்ல இருக்கிறதுனால பிராமின்ஸையும் வந்து நீங்க உள்ள வரலாம்னு சொல்லி அவங்க வந்து கேட் ஓப்பனா வச்சிருக்காங்க. அதன் நோக்கம் காங்கிரசின் ஆதரவோடு ஆட்சியை பிடிக்க வேண்டும். அப்ப இவங்களோட நோக்கம் என்ன, காங்கிரஸ்ல தானே பிராமின்ஸ் நிறைய இருக்காங்க, காங்கிரஸோட ஆதரவோட நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது. அரசியலில் மார்க்கத்தை விட முடிவுதான் முக்கியம். 1929 நடைபெற்ற லாகூர் மாநாட்டு தீர்மானத்தின்படி காங்கிரஸ் தேர்தலில் கலந்து கொள்வதில்லை என்று முடிவு செய்யப்பட்டது. அப்ப 1929ல லாகூர் மாநாடு, அதுல என்ன சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் வந்து தேர்தலில் கலந்துக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த முடிவின்படி தமிழ்நாட்டு காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தது. அப்ப அங்க 1929 லாகூர்ல அந்த தீர்மானம் கொண்டு வந்ததுனால காங்கிரஸ் வந்து இங்க என்ன பண்றாங்க, சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சத்தியமூர்த்தி உள்ளிட்ட 17 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி விலகுறாங்க. அதாவது சத்தியமூர்த்தி உள்ளிட்ட 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க, பதவி விலகுறாங்க. எனினும் சாமி வெங்கடாச்சலம், ஆர்.கே. சண்முகம் செட்டியார் போன்ற காங்கிரஸ் பிரமுகர்கள் இந்த தேர்தலில் சுயேட்சைகளாக வந்து போட்டியிடுறாங்க. எனவே இந்த சட்டமன்ற தேர்தல் நீதி கட்சிக்கும் டாக்டர் பி. சுப்பராயன் தலைமையிலான தேசிய கட்சிக்கும் இடையிலான நேரடி போட்டி. ஏன்னா காங்கிரஸ் வந்து பங்கேற்கல. அப்ப நீதி கட்சிக்கும் இங்கிட்டு உள்ள தேசிய கட்சி, இவங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் போட்டியா இது வந்து நடைபெறுது. சட்டமன்ற தேர்தலில் 132 இடங்களுக்கு 61 தொகுதிகளிலிருந்து 98 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது டோட்டலா 132 இடம், 61 தொகுதி, அதுல இருந்து 98 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. நீதி கட்சி போட்டியிட்ட 45 இடங்கள்ல 35 வந்து வெற்றி பெற்றிருக்குது. சுயேட்சை தேசிய கட்சியும் லிபரல்களும் 10 இடங்களை, இப்ப சுயேட்சை என்ன ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. சுயேட்சை தேசிய கட்சியும் லிபரலும் சேர்த்து 10 இடங்கள். அப்ப 98 இடங்களில் 35 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா, எஞ்சியிருந்த இடங்களில் சுயேட்சைகள் வந்து வெற்றி பெறாங்க. இந்த தேர்தலில் 43% வாக்குகள் பதிவாயிருக்கு. இது சென்னை ராஜதானியின் மொத்த மக்கள் தொகையில் 4% மட்டும்தான். சிறுபான்மை அரசாங்கம், நீதி கட்சிக்கு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியல, அதாவது மெஜாரிட்டி இல்ல. எனவே ஆளுநர் நியமித்த 32 உறுப்பினர்களின் ஆதரவோடு நீதி கட்சி தலைவர் முனுசாமி நாயுடு, அப்ப ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவாங்கல்ல 32, அவங்க வந்து யார் சைடு வந்துட்டாங்க, நீதி கட்சி தலைவர் அவங்களுக்கு சார்பா வந்ததுனால இப்ப மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப அதுல வந்து யார் வராங்க, நீதி கட்சி தலைவரா யார் இருக்காங்க, முனுசாமி நாயுடு. 1930 அக்டோபர் 27ஆம் தேதி முதலமைச்சர் ஆகுறாரு. பி. ராமச்சந்திர ரெட்டி சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சட்டமன்ற தலைவரா யார் வராங்க, ராமச்சந்திர ரெட்டி. பி.டி. ராஜா, எஸ். குமாரசாமி ரெட்டியார் முனுசாமி அமைச்சரவையில இடம்பெறாங்க. முன்னாள் முதலமைச்சர் பி. சுப்பராயன் வந்து எதிர்கட்சி, அதாவது சுயேட்சையா நின்னார்ல பி. சுப்பராயன், அவர் என்ன பண்ணிட்டாரு, எதிர்கட்சி தலைவரா மாறிட்டாரு. தமிழ்நாட்டில் நிலவிய நிலையற்ற சூழ்நிலையில் முனுசாமி நாயுடு சிறுபான்மை அரசாங்கத்துக்கு தலைமையேற்று நடத்தினாரு. அதாவது முனுசாமி நாயுடு வந்து சிறுபான்மை அரசாங்கத்துக்கு தலைமையேற்று நடத்துறாரு. அரசாங்கத்தின் அவல நிலை, கட்சி கட்டுக்கோப்புடன் இருந்தால்தான் அரசாங்கம் நிலையாக இருக்கும். முனுசாமி நாயுடு முதல்வர் பொறுப்பேற்ற போது நீதி கட்சி கோஷ்டி பூசல் புயலில் சிக்கியிருந்தது. அதாவது திருப்பி இவர் சிஎம்மா வரப்ப நீதி கட்சிக்குள்ளார என்ன ஆயிட்டே இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. நீதி கட்சியை ஆதரித்த ஜமீன்தார்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்காமையால் அவர்கள் கட்சிக்கு எதிராக செயல்பட்டனர். அப்ப நீதி கட்சி ஆதரிச்சிருப்பாங்கல்ல ஜமீன்தார்கள், அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அமைச்சரவையில அவங்களுக்கு கொஞ்சம் சீட் வந்து ஒதுக்கணும். அவங்க அதை கொடுக்காததுனால அவங்க வந்து கட்சிக்கு எதிராக செயல்படுறாங்க. அமைச்சர் பதவியை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்த பொப்பிலி அரசரும் வெங்கடகிரி குமாரராஜுவும் எம்.ஏ. முத்தையா செட்டியாரின் தலைமையில் நீதி
நீதி கட்சிக்குள்ளாரையே ஒரு இஞ்சி குழுவை உருவாக்குறாங்க. அப்ப இவங்க எல்லாமே அமைச்சர் பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாராரு? பொப்பிலி அரசர், வெங்கடகிரி குமாரராஜு, எம்.ஏ. முத்தையா செட்டியார். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, திருப்பி வந்து நீதி கட்சிக்குள்ளார இன்னொரு குழு ஃப்ரேம் பண்றாங்க. அதுக்கு பேர் வந்து இஞ்சி குழு. முதலமைச்சர் முனுசாமி நாயுடு நெருக்கடிக்கிடையே மக்களின் பொருளாதார நெருக்கடியை இப்ப வேர்ல்டு லெவல்ல எக்கனாமி வேற டவுன் ஆயிட்டே இருக்குது. இப்ப இவங்க கட்சிக்குள்ளார வேற இவங்க பிரிஞ்சு இஞ்சி குழு இந்த குழு எல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அப்ப முனுசாமி நாயுடு என்ன ஆயிட்டாரு, அதாவது ரொம்ப இவர் வந்து ப்ராப்ளத்தோட இப்ப வந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்காரு. அரசாங்கத்தின் வருவாய் இழப்பை சரி கட்டுவதற்காக நிலவரி, அப்ப அரசாங்கத்துக்கு வருவாயும் இல்லை அப்படிங்கிறதுனால நிலவரியை வந்து உயர்த்துறாரு. நிலவரி உயர்வு குளவி கூட்டில் கைவிட்டது போல ஏற்கனவே வந்து ரொம்ப இதாயிட்டு இருக்குது. இப்ப இது இன்னும் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. நிலவரி உயர்வால் பாதிக்கப்பட்ட ஜமீன்தார்களும் நிலஜுவான்தார்களும் முதலமைச்சருக்கு எதிராக, இப்ப ஏற்கனவே வந்து ஜமீன்தார்கள் நிலஜுவான்தார்கள்லாம் வந்து நீங்க எங்களுக்கு அமைச்சர் போஸ்டிங் கொடுக்கலன்னு அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இப்ப திருப்பி நிலவரி ஏத்துனதுனால டைரக்டா சிஎம்க்கு எதிராகவே போர்க்கொடி உயர்த்துறாங்க. பொப்பிலி அரசரும் வெங்கடகிரி குமாரராஜாவும் அமைச்சரவையில் இடம்பெறாதது எரியும் நெருப்பில். அதே மாதிரி இந்த மெயினான ஆளுங்களும் வந்து அமைச்சரவையில இடம்பெறல. இதற்கிடையே நீதி கட்சியின் தலைமை பதவிக்காக பி.டி. ராஜானும் முனுசாமி நாயுடும் போட்டியிடுறாங்க. இதற்கிடையில நீதி கட்சியோட தலைமை பதவிக்கு நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போட்டிடுறாங்க. யாருன்னா ராஜானும் முனுசாமி நாயுடும் போட்டிடுறாங்க. இந்த போட்டியில் முனுசாமி நாயுடு தான் வெற்றி பெறாரு. முனுசாமி நாயுடு கட்சி தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருந்த போதிலும் அவரால் கட்சியின் கட்டுக்கோப்பையும் மாகாண நிர்வாகத்தையும் திறமையாக, அதாவது அவர் வந்து சிஎம்மா இருந்து எல்லாம் தலைவரா இருக்காரு. பட் ஆனா உள்ளுக்குள்ளார உள்ள ப்ராப்ளம்ஸை அதை சரி பண்ண முடியல, ஒரு நிர்வாகம் சரியா பண்ண முடியல இவரால. நீதி கட்சி ஆண்டு மாநாட்டை 3 ஆண்டு காலம் கூட்டாமல் நிலைமையை சமாளித்தார். அதாவது நீதி கட்சியோட வருஷம் அந்த மாநாடு கூட்டணும்ல, அது வந்து 3 வருஷமா அது வந்து எதுவுமே அந்த இயர்லி மாநாடே கூட்டாம சமாளிச்சிருக்காரு. எனினும் உட்கட்சி இப்ப இவரோட கட்சிக்குள்ளாரதான் உள்ளுக்குள்ளார யார் இருக்கா, இஞ்சி குழு, அந்த பொப்பிலி அரசர் ஆரம்பிச்சது. 1932 அக்டோபர் மாதம் நடைபெற்ற 12வது ஆண்டு மாநாட்டில் முனுசாமி நாயுடுக்கு பதில் பொப்பிலி அரசரை கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தது. அப்ப உட்கட்சி இஞ்சி குழு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12வது ஆண்டு மாநாடு வந்து நடைபெறுது. அதுல என்ன சொல்றாங்க, தலைவரா முனுசாமி நாயுடு வேணாம், இனிமேல் அதாவது இஞ்சி குழுவோட அந்த இது ஆரம்பிச்ச பொப்பிலி அரசர் வந்து கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பொப்பிலி அரசர் 1932 நவம்பர் 5ஆம் தேதி வந்து முதலமைச்சர் ஆகுறாரு. அப்ப அவர் வந்து கட்சி தலைவரா ஆயிட்டாரு அப்படின்னம்னா யார் உடனே சிஎம் ஆகுறாரு, இந்த பொப்பிலி அரசர் வந்து என்ன ஆயிட்டாரு, சிஎம் ஆயிடுறாரு. 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பேற்ற பொப்பிலி அரசர் மக்கள் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜமீன்தார்களுக்கு ஆதரவாக திருப்பி 2வது முறையா அந்த பொப்பிலி அரசர் வந்து வராரா. ஏற்கனவே அவர் பார்த்தோம், சிறுபான்மை அரசருக்கு, சிறுபான்மை கவர்மெண்ட்டுக்கு சிஎம்மா இருக்காருன்னு பார்த்தோம். அவர் அகைன் வந்து இப்ப என்ன பண்ணிட்டாரு, சிஎம்மா வராரு. வந்த உடனே மக்கள் பிரச்சனைகளை தானே சரி பண்ணணும், அதை விட்டுட்டு ஜமீன்தார்களுக்கு ஆதரவாக இவர் சப்போர்ட் பண்றாரு. இவரது ஜமீன்தார் ஆதரவு பொருளாதார கொள்கையால் மக்கள் மிகுந்த, அப்ப ஜமீன்தார்களுக்கு இவங்க இது பண்றதுனால ஏற்கனவே மக்கள் ரொம்ப பஞ்சத்துல அடிபட்டு பொருளாதாரம் ரொம்ப டவுன் ஆயிருக்குது. அப்ப மக்கள் ரொம்ப ஏமாற்றம் அடைகிறாங்க. அப்ப நீதி கட்சி வந்து மக்களோட ஆதரவை இழக்குது. ஜமீன்தார்களை மட்டுமே நம்பி தேர்தலில் வெற்றி பெற முடியாதல்லவா. எனவே நீதி கட்சி 1934ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நிலை குலைந்து போயிற்று. அதாவது நம்ம எலெக்ஷன்ல நிக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே தான் வேணும், காசு உள்ளவங்க காசு இல்லாதவங்க மக்கள் எல்லாருமே தான் வேணும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜமீன்தார்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணதுனால 1934 சட்டமன்ற தேர்தலில் நிலை குலைந்து போயிற்று. நம்பிக்கையோடு துவக்கப்பட்ட நீதி கட்சி மக்களின் நம்பிக்கையை இழந்து அரசியல் அமைப்பாக என்ன பண்ணிட்டாங்க, ஓரம் கட்டிட்டாங்க. அந்த கட்சியோட வீழ்ச்சிக்கு என்னென்ன காரணம்னா, நீதி கட்சிக்குள் நிலவிய உட்குழுக்களுக்கிடையே நிலவிய மோதல்கள். நீதி கட்சிக்குள்ளார நிறைய உட்குழுக்கள் வருது, அவங்களுக்குள்ளாரையும் சண்டை போட்டுக்கிறாங்க. தாழ்த்தப்பட்டோர் நலன்களை புறக்கணித்து விட்டு உயர் வகுப்பாரின் உயர்வுக்காக, அதாவது தாழ்த்தப்பட்டவங்களோட நலன்களை பத்தி பேசாம ஜமீன்தார்களுக்கு நிலவரியை உயர்த்திட்டாங்க அப்படிங்கிற ஹை கேஸ்ட் அவங்களோட ப்ராப்ளம்ஸை பத்தி பேசியிருக்காங்க. அரசாங்கத்தின் அனைத்து நிலைகளிலும் உறவினர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் பதவியை வழங்கியது. இதுதான் அந்த இது சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் வேலைங்க எல்லாம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆட்சியை கைப்பற்றுவதற்கான நிறைய போட்டி, அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் இல்ல, ஆட்சியை கைப்பற்றணுங்கிறதுக்காக நிறைய போட்டிகள். தேசப்பற்றுடைய காங்கிரஸ் மக்களிடையே செல்வாக்கு, இந்த இன்பிட்வீன் கேப்ல வந்து காங்கிரஸ் வந்து என்ன ஆயிடுது, ரொம்ப தேசப்பற்றோட இருக்குது. அது வந்து மக்கள் முன்னிலையில நல்ல செல்வாக்கு பெறுது. இப்ப நீதி கட்சி ஆட்சி 1934 to 37 மீண்டும் பொப்பிலி அரசரே வராரு. நீதி கட்சி ஜமீன்தார் ஆதரவு குழு, ஜமீன்தார் எதிர்ப்பு குழு என்று இரு கோஷ்டிகளாக பிரிந்து பூசல்களில் முழு மூச்சுடன் ஈடுபட்டிருந்தன. அப்ப நீதி கட்சிக்குள்ளார என்ன ஆகுது, ஜமீன்தாருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு குழு, ஜமீன்தாரை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு குழு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிஞ்சு ஈடுபடுறாங்க. பொப்பிலி அரசர் வந்து மக்கள் நிலையை பத்தியே கவலைப்படாம தனது ஜமீன்தார் ஆதரவு பொருளாதார கொள்கையை தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே இருக்காரு. இதற்கிடையே 1930 to 31 மேற்கொள்ளப்பட்டுள்ள உப்பு சத்தியாகிரகம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தால் தமிழ்நாட்டில் காங்கிரசின் மீது மக்களுக்கு மரியாதை, நம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்குது. இரட்டை ஆட்சியை தொடர்ந்து எதிர்த்து வந்த சுயராஜ்ய கட்சி சத்தியமூர்த்தியின் திறமையான தலைமையின் கீழ் தேர்தலில் கலந்து கொள்ள தயாராக இருந்தது. அதாவது இரட்டை ஆட்சியை வந்து
தொடர்ந்து எதிர்த்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப சுயராஜ்ய கட்சியோட சத்தியமூர்த்தி என்ன பண்றாரு, இந்த தேர்தல்ல கலந்துக்கிறதுக்கு அவர் வந்து தயாரா இருக்காரு. இந்நிலையில் நீதி கட்சி தன் செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள 2 முக்கிய முடிவுகளை எடுத்துக்கொள்ளது. அப்ப நீதி கட்சி அதாவது இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுது, சுயராஜ்ய கட்சியும் வருது, காங்கிரஸும் நல்லா மக்கள்கிட்ட வலுவா இருக்குது, நம்ம ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது என்ன வேலை பண்ணுது, நீதி கட்சியில ஃபுல்லா நான் பிராமின்ஸ் தானே இருப்பாங்க, இனிமேல் நீங்க பிராமின்ஸும் உறுப்பினர்களாக வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சுயமரியாதை இயக்கத்தை வந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்த ஈவே ராமசாமியின் ஆதரவை வந்து பெறுவது. அதாவது சுயமரியாதை இயக்கத்தை யார் நடத்திட்டு வரா, பெரியார். அவரோட ஆதரவை பெறுவது. நீதி கட்சி பெரியாரின் ஈரோடு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவரின் ஆதரவை பெற்றது. அப்ப நீதி கட்சி என்ன பண்ணுது, இது வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன வேலை எல்லாம் பண்றாங்க பாருங்க நீதி கட்சி. பெரியாரின் ஈரோடு திட்டம் அப்படிங்கிற பிளானை வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து இவங்களுக்குள்ளார சேர்த்துக்கிறாங்க. அப்ப பெரியார் கொண்டு வந்த ஈரோடு திட்டத்தோட முக்கிய குறிக்கோள் என்னன்னா, அத்தியாவசிய தொழில்களை வந்து நாட்டு முக்கியமான தொழில்களை எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்து இது பண்ணணும். அனைவருக்கும் ஆயுள் காப்பீட்டு திட்டம், எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், எல்ஐசி பாலிசி போடணும். மதுவிலக்கு கொள்கையை கடைபிடிக்கணும். அதாவது மதுவிலக்கு இந்த மாதிரி மதுவிலக்கு கொள்கையை கடைபிடிக்கணும். அனைவருக்கும் கட்டாயமா இலவச கல்வி கொடுக்கணும். தீண்டாமையை ஒழிக்கணும். அனைவருக்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ முறையை வந்து நடைமுறைப்படுத்தணும். அனைத்து நிர்வாக அமைப்புகளுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். இருப்பினும் நீதி கட்சி 1934 சட்டமன்ற அதாவது நீதி கட்சி இப்ப இவ்வளவு பேர்த்தோட சப்போர்ட் எல்லாம் வாங்கியும் 1934 சட்டமன்ற தேர்தலில் படு தோல்வி அடையுது. சுயராஜ்ய கட்சி 29 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் இருக்குது. சுயராஜ்ய கட்சி அதாவது சத்தியமூர்த்தி தலைமையில போட்டிட்டாங்கல்ல, அவங்க 29 இடங்கள்ல வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் இருக்கிறாங்க. எனினும் அந்த கட்சி ஆட்சி பொறுப்பேற்க மறுத்து விடுதல். அப்ப சுயராஜ்ய கட்சி வின் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆட்சி பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்றதுனால ஆல்ரெடி உள்ள பொப்ளி அரசரே என்ன பண்றாரு, அகைன் வந்து சிஎம்ஆ வர்றாரு. இப்ப ஆட்சியின் வீழ்ச்சி. திருப்பி பொப்பிலி அரசனால என்னது, சிறுபான்மை அரசாங்கம். சிறுபான்மை அரசாங்கத்தின் முதல்வராக நீடித்தாலும் நீதி கட்சியின் வீழ்ச்சியை வந்து தடுக்க முடியல. நீதி கட்சியின் தலைமை கொறடாவாக இருந்த எம்.ஏ. முத்தையா செட்டியார். எம்.ஏ. முத்தையா செட்டியார் யாரு, நமக்கு அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் அந்த இது போட்டு கொடுத்தாங்கல்ல, அது என்ன கோட்டா முறைன்னு நினைக்கிறேன், அதோட தந்தைன்னு கூட படிச்சோம். அந்த முத்தையா செட்டியார் அவரது ஆதரவை விலக்கி கொண்டதால் ஆர்.கே. சண்முகம் செட்டியும் ஆற்காடு ராமசாமி முதலியாரும் தேர்தலில் தோற்க நேர்ந்தது. எனவே பொப்பிலி அரசர் எம்.ஏ. முத்தையா செட்டியாரை கட்சியின் தலைமை கொறடா பதவியிலிருந்து நீக்கிறார். அதாவது எம்.ஏ. முத்தையா செட்டியாரை என்ன பண்றாரு, அந்த தலைமை பதவியிலிருந்து தூக்கிறாரு. ஆனால் ஆத்திரமடைந்த செட்டியார் பொப்பிலி அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அப்ப தன்னை வந்து விலக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால பொப்பிலி அரசருக்கு ஆப்போசிட்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வராங்க. யாரு, எம்.ஏ. முத்தையா செட்டியார். அவரை திருப்திப்படுத்துவதற்காக எஸ். குமாரசாமி ரெட்டியாருக்கு பதிலாக எம்.ஏ. முத்தையா செட்டியாரை கல்வி அமைச்சராக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுனால இவரை என்ன பண்ணிட்டாங்க, கல்வி அமைச்சரா போடுறாங்க. பிறரை திருப்திப்படுத்துவதற்காகவே புதிதாக உள்துறை அமைச்சகத்தை ஏற்படுத்தி அதில் முகமது உஸ்மானையும் பின்னர் ஏ.டி. பன்னீர்செல்வத்தையும் அமைச்சர்களாக நியமிக்கிறார். அப்ப நமக்கு எதிராக யாராச்சும் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் போஸ்டிங்கை கொடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுக்காக புதுசா வந்து ஒரு உள்துறை அமைச்சரை கூட நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத சொல்ல வராங்க. எதேச்சாதிகாரம். பொப்பிலி அரசரின் எதேச்சாதிகார போக்கு நீதி கட்சியினரிடையே அதிருப்தியை அதிகரித்து விட்டது. கட்சி முக்கியஸ்தர்களை அவரை நேரில் பார்த்து, அதாவது அவர் வந்து அவர் எடுக்கிறதா முடிவு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது கட்சியில உள்ள முக்கியமான ஆளுங்களே வந்து அவரை வந்து பார்க்க முடியல. தன்னை எதிர்த்தவர்களையும் அவருடன் ஒத்துப்போகாத உள்ளாட்சி நிறுவனங்களே, அதாவது தன்னை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ தங்கூட யாரெல்லாம் ஒத்து போகலையா அப்படின்னோம்னா அவங்க எல்லாத்தையும் ஒடுக்குறாரு. இதற்காக உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம். அப்போ உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தை இவர் என்ன பண்றாரு, திருத்தம் பண்றாரு. தாலுகா போர்டுகள் கலைக்கப்படுது. தனக்கு வேண்டாத ஒரு மாவட்ட மன்றம் வந்து 2ஆ பிரிக்கிறாரு. அவரோட ஒத்துழைக்காத பிற மாவட்ட மன்றங்களையும் வந்து பிரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்றது அவரது அதிகாரத்திற்கு கீழ்ப்பணியாத நகராட்சி மன்றங்கள், அதாவது அவருக்கு சொல்றதையெல்லாம் யார் கேட்கலையோ அவங்களை ஆட்சியில இருந்து தூக்குறது, அவங்களை இது பண்றது, அந்த மாதிரி ரொம்ப வந்து இதா ரூடா நடந்துக்கிறாரு. நமக்கு வேண்டாத நகராட்சி மன்ற தலைவர் தண்டிக்கப்படுறாங்க. கமிஷனர்களை நியமிப்பதன் மூலம் இந்த மன்றங்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தப்பட்டது. சுருங்க கூறி நீதி கட்சியின் தேர்தல் வெற்றிக்கு ஊற்று கண்களாக இருந்த உள்ளாட்சி நிறுவன தலைவர்களே. அப்ப நீதி கட்சி தேர்தல் வெற்றிக்கு மெயின் ரீசனே என்னது, அந்த உள்ளாட்சி சட்டம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது மூலியமாக உள்ளாட்சி நிறுவன தலைவர்களாலதான் நீதி கட்சி இவ்வளவு தூரம் வின் பண்ணுது. இப்ப அவங்களையே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விரோதிச்சுட்டாங்க பொப்பிலி அரசர். அது மட்டுமல்ல, ஜமீன்தாரி இல்லாத நிலப்பகுதிகளில் அதீதமான நிலவரியை குறைக்க விடாபடியாக மறுத்துவிட்டார். அதாவது ஜமீன்தார்கள் இல்லாம மத்த நிலப்பகுதி இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்து நிலவரி இருக்கும்ல, அதை வந்து கொஞ்சம் குறைக்கணும்ல, அதெல்லாம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாரு. பொருளாதார நெருக்கடியில் உழன்று கொண்டிருந்த விவசாயிகளும் நில சொந்தக்காரர்களும் பொப்பிலி அரசரின் விவேகமற்ற நடவடிக்கைகளால பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. இதன் காரணமாகவே இவர் வந்து என்ன ஆயிட்டு, கிராம மக்களோட ஆதரவையும் வந்து இழந்துட்டாரு.
அடுத்து காங்கிரசின் செல்வாக்கு. இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்திய அகில இந்திய காங்கிரசின் செல்வாக்கு மக்களிடையே விரைந்து பரவி கொண்டிருந்த சமயத்தில் பொப்பிலி அரசர் பிரிட்டிஷார் அரசாங்கத்துடன் சேர்ந்து கொண்டு நிலவரியை குறைக்க கோரி காங்கிரசார் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார். இங்க வந்து காங்கிரஸ் வந்து நமக்கு வந்து விடுதலை போராட்டத்துல முன்னின்று நடத்திட்டு இருக்க சமயத்துல இங்க பொப்பிலி அரசர் என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்டோட சேர்ந்து நிலவரியை வந்து குறைக்க கோரி காங்கிரசார் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்களுக்கு எதிராக, அதாவது நிலவரியை குறைக்கணும்னு சொல்லிட்டு அங்க காங்கிரஸ் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு பிரிட்டிஷுக்கு எதிராக. அந்த பிரிட்டிஷோட இந்த நீதி கட்சி சிஎம் ஆன அந்த பொப்பிலி அரசர் அங்க போய் சேர்ந்துக்கிட்டு யாருக்கு, காங்கிரஸுக்கு எதிராக அவர் வந்து இருக்காரு. இத்தகைய அடக்குமுறை நடவடிக்கைகள் காங்கிரசின் மக்கள் செல்வாக்கை அதாவது இந்த மாதிரி இப்படி பண்றதுனால மக்கள் செல்வாக்கு எங்க போகும், ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸுக்கு போகுது. எளிய உடை அணிந்து நாட்டு விடுதலைக்காக காங்கிரஸ்காரர்கள் போராடி கொண்டிருக்கையில் நீதி கட்சி முதலமைச்சரும் பிற அமைச்சர்களும் அதிக ஊதியம் பெற்றுக்கொண்டு ஆடம்பரமாக வாழ்வதை மக்கள் வந்து வெறுக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் ரொம்ப எளிமையா நம்மளோட இப்படி வர்ற சமயத்துல நம்மளோட வரி பணத்துல வாங்கிட்டு இப்ப இந்த நீதி கட்சியோட தலைவர்கள், சிஎம், அமைச்சர்கள் இப்படி எல்லாம் வந்து ரொம்ப பந்தவா இருக்கிறத பார்த்து மக்களுக்கு இதெல்லாம் வந்து பிடிக்கல. பத்திரிகைகள் இதை பத்தி எல்லாம் கண்டிக்குது. சுருங்க கூறின் பொப்பிலி அரசர் அடக்குமுறையை விதைத்து மக்களின் வெறுப்பை அறுவடை செய்தாரு. நீதி கட்சி மீண்டும் தலை தூக்க முடியாத அளவுக்கு 1934 சட்டமன்ற தேர்தலில் வந்து தோற்கடிக்கப்படுது. காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை வந்து பிடிக்குது. காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று ஆட்சியை வந்து பிடிச்சிட்டாங்க. அதன் பின்பு எதிர்கட்சியாக செயல்பட்டு வந்த நீதி கட்சி 1938 டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து 1944 ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை பெரியாரின் தலைமையின் கீழ் செயல்பட்டது. அப்ப எதிர்கட்சியா நீதி கட்சி இருக்கிற சமயத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெரியாருக்கு கீழே அந்த பெரியார் வந்து என்ன ஆரம்பிச்சிருந்தாரு, பெரியாரின் தலைமையின் கீழ் செயல்பட்டது. பெரியார் தனியாக திராவிடர் கழகத்தை தோற்றுவித்த பின்னர் 1944 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பெரியாரோட வந்து எப்படி மாத்திருப்பாங்க, திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. ஓகேங்களா. இப்ப வந்து பெரியாரின் தலைமையின் கீழே இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க நீதி கட்சி. அப்ப அந்த பெரியார் என்ன பண்ணுது, அந்த திராவிடர் கழகத்தை வந்து எப்ப தோற்றுவிக்கிறாங்க, 1944. நீதி கட்சி பி. ராமச்சந்திர ரெட்டியின் தலைமையின் கீழும் பி.டி. ராஜன் தலைமையிலும் பேரளவுக்கு நீடித்தது. அப்ப நீதி கட்சி வந்து சும்மா பேரளவுக்கு, அதாவது பெரியாருக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஆனா பேரளவுக்கு வந்து 44 to 45 ராமச்சந்திர ரெட்டி இருக்காரு. பி.டி. ராஜன் வந்து 45 to 57 வரைக்கும் வந்து பேரளவுக்கு நீதி கட்சியில இருக்கிறாங்க. அதன் பின்பு நீதி கட்சி தமிழ்நாட்டு அரசியல் வானிலிருந்து மறைந்து விட்டது. அதாவது 57க்கு அப்புறம். அடுத்து சர்ச்சைக்குரிய கொள்கைகள் பாருங்க. பிராமணர் கொள்கை. நீதி கட்சி பிராமணர் எதிர்ப்பு அமைப்பா. நீதி கட்சியின் பிராமணர் கொள்கை துவக்கத்திலிருந்தே தெளிவில்லாமல் இருந்தது. டாக்டர் டி.எம். நாயர் மட்டுமே ஆதிகால ஆரியர்கள் தூங்கும்போது நிலைந்த திருடர்களை போன்றவர்கள் என்றும் அவர்களுடைய வாரிசுகளை பிராமணர்கள் என்றும் ஆரியர் களமும் திராவிடர் களமும் இருவேறு இனங்கள் என்றும் பகிரமாக பேசினார். அதாவது நீதி கட்சி வந்து மெயினா பிராமணோட எதிர்ப்பு அமைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவில்லாம வந்து இருக்கு. பிராமணர் கொள்கை துவக்கத்திலிருந்தே வந்து ஒரு அந்த தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. ஆனா டி.எம். நாயர் மட்டும்தான் தெளிவா என்ன சொன்னாரு, ஆரியர்கள், அதாவது பிராமின்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஆரியர்கள் நீங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப உள்ள வந்து திருடினவங்க உங்களோட வாரிசுகள் தான் வந்து பிராமின்கள். இப்ப ஆரியர் களமும் நாங்க திராவிடர் களமும் வந்து இருவேறு இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகிரமாக பேசியிருக்காரு. பொதுவாக நீதி கட்சி தலைவர்கள் அரசாங்க பதவிகளில் பிராமணர் ஆதிக்கத்தை எதிர்த்தேர்களே அன்றி பிராமணர்களை விரோதித்துக் கொள்ளவில்லை. அப்ப நீதி கட்சியோட தலைவர்கள் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் போஸ்டிங்ல உள்ள அவங்களோட ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறாங்களே தவிர நிஜமால சும்மா நார்மலா பிராமின்ஸை பார்த்தா அவங்கள பிடிக்காம விரோதிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. நீதி கட்சி துவக்கப்பட்ட போது கட்சி கூட்டங்களில் பிராமணர்கள் பார்வையாளர்களாக, அதாவது நீதி கட்சி துவங்கப்பட்ட சமயத்துல பிராமின்ஸ் வந்து அதுல பார்வையாளர்களாக அனுமதிக்கிறாங்க. 1926 தேர்தல் தோல்விக்கு பிறகு பிராமணர்களின் ஆதரவை பெறுவதற்கான, அதான் இதுக்கப்புறம் வந்து கேட்டை ஓபன் பண்ணிடுவாங்கல்ல பிராமின்ஸும் வரலான்னு சொல்லிட்டு. 1929 அக்டோபர் மாதம் கூடிய நீதி கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இதற்காக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பின்னர் நெல்லூரில் கூடிய 11வது கட்சி மாநாட்டில் நிறைவேற்றப்படுறாங்க. முனுசாமி நாயுடு, பாட்ரோ போன்ற நீதி கட்சி தலைவர்கள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஆனால் பெரியார், ஈவேரா, ஆர்.கே. சண்முகம் செட்டியார் போன்றோர் இந்த போக்கை கடுமையாக எதிர்க்கிறாங்க. 1930களில் நீதி கட்சியின் செல்வாக்கு வந்து சரியுது. 34 ஆகஸ்ட் மாதம் நீதி கட்சி அதன் கதவுகளை பிராமணர்களுக்கு வந்து திறந்து விட்டது. பெரியார், ஈவேரா அந்த கட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கி கொண்டார். அதாவது நீதி கட்சி வந்து பிராமினுக்கு வந்து கதவை திறந்து விட்டோம்னா அதுல உள்ள ஈவேரா, பெரியார் என்ன பண்ணிட்டாரு, அந்த கட்சிக்கு ஆதரவு அளிச்சுக்கிட்டு இருந்தது அவர் விலக்கிக்கிட்டாரு. ஏன்னா இவருக்கு வந்து பிராமின்ஸ் பிடிக்காது. அதனால
அடுத்து சிறுபான்மையினர் கொள்கை. நீதி கட்சி அனைத்து பிராமணர் அல்லாதோர் நலன்களையும் பாதுகாக்கும் என்ற தேர்தல் வாக்குறுதியோட ஆட்சிக்கு வருது. நீதி கட்சி எப்படி ஆட்சிக்கு வருது? நான் பிராமின்ஸ் எல்லாத்துக்காகவும் உங்களோட நலன்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதியோட தான் ஆட்சிக்கு வர்றாங்க 1920. ஆதி திராவிடர்களும் முஸ்லிம்களும் பிற சிறுபான்மை வகுப்பினரும் அந்த வாக்குறுதி எல்லாரும் நம்பி இருக்கிறாங்க. நீதி கட்சியை ஆர்வத்தோட ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த சில ஆண்டுகளுக்குள்ளாகவே நீதி கட்சி என்ன பண்ணிட்டாங்க? செட்டியார், முதலியார், நாயுடு, பிள்ளை போன்ற உயர் ஜாதியினரின் கோட்டை என்ற எண்ணம் சிறுபான்மையினரிடம், அதாவது நான் பிராமின்ஸுக்குள்ளாரே ஹை கேஸ்டா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் நீதி கட்சி எல்லாம் பண்ணிருக்குது, சிறுபான்மையினருக்கு எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணிருச்சு. சட்டமன்ற உறுப்பினர் அப்பாஸ் அலிகான் ஒரு முஸ்லிமுக்கு கூட அமைச்சரவையில் இடம் தரவில்லை என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டுறாரு. சட்டமன்ற உறுப்பினரான அப்பாஸ் அலிகான் என்ன சொல்றாரு? ஒரு முஸ்லிமுக்கு கூட நீங்க அமைச்சர் போஸ்டிங் கொடுக்கல அப்படிங்கிறத நேரடியாவே சொல்றாரு 1923. டாக்டர் டி.எம். நாயர் இறந்த பின்பு ஆதி திராவிடர்களின் நலன், அது வரைக்கும் ஆதி திராவிடர்களுக்காக நிறைய டி.எம். நாயர் பண்ணியிருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நலன் புறக்கணிக்கப்படுது. புளியந்தோப்பு நிகழ்ச்சிகள் என்று அழைக்கப்பட்ட பிஎன்சி மில் வேலை நிறுத்தம் பிராமணர் அல்லாத உயர் வகுப்பாருக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் இடையே பெரும் பிளவை ஏற்படுத்தியது. அப்ப நான் பிராமின்ஸுக்குள்ளாரே உயர் வகுப்புக்கும் அந்த ஆதி திராவிடர்களுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்துறதுக்கான மெயினான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்சி மில் ஸ்ட்ரைக். அது புளியந்தோப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சுருங்க கூறின் சென்னை ராஜதானியிலிருந்து சிறுபான்மையினர் மழையை எதிர்பார்த்து மழை எலியை கூட பெறவில்லை. தேசப்பற்று. நீதி கட்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆதரவுடன் பிராமணர் அல்லாதோர் நலன்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிராந்திய அரசியல் அமைப்பு தான் நீதி கட்சி. துவக்கத்திலிருந்தே நீதி கட்சியினர் பிரிட்டிஷ் அரசாங்க விசுவாசிகள் என்பதை வெளிப்படையாகவே சொல்றாங்க. நாங்க பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்றோம். அவர்கள் அன்னி பெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி இயக்கத்தையும் காந்தியின் ஒத்துழையாமை, அப்ப நீதி கட்சி என்ன பண்றாங்க? அன்னி பெசன்ட் அம்மையாரோட சுயாட்சி இயக்கத்தையும் காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்தையும் அவங்க எதிர்க்கிறாங்க. நீதி கட்சி ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கூட கண்டிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு. நீதி கட்சி பிரிட்டிஷார் பண்ண அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கூட எதிர்த்து இவங்க பேசல. காரணம் என்ன? இவங்க பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீதி கட்சியினர் ஒரு தேசியவாதிகளா? நம்ம நாட்டுல பிரிட்டிஷ் ஒருத்தர் இப்படி கொண்டுட்டு இருக்கிறான், அதை எதுவும் கேட்காம இருக்கிறாங்க. இவங்க தேசியவாதிகளா இல்ல தேச விரோதிகளா அப்படிங்கிற மாதிரி வினா விவாதிக்கப்படுது. நீதி கட்சியினர் தேச விடுதலை போராட்ட நீரோட்டத்திலிருந்து விலகி சென்று அந்நிய அரசாங்க ஆதரவுடன் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை நிறைவேற்றுவதிலே. அப்ப நீதி கட்சியோட கோலே என்னன்னு பார்த்தோம்னா விடுதலை வேணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாம பிரிட்டிஷோட ஒன்னா இருந்துட்டு பிராமின்ஸ்ல இருந்து எங்களுக்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், எங்களுக்கும் வேலை வாய்ப்பு அந்த மாதிரி ரிசர்வேஷன் இதுலதான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்களே தவிர விடுதலை அடையணுங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை நீதி கட்சி. அந்த நோக்கம் நிறைவேறிய பின்பு நீதி கட்சி சரிவு பாதையில் பயணிக்க தொடங்கியது. நீதி கட்சியினர் பிராந்தியவாதிகளே என்று தேசியவாதிகள். அப்போ அவங்க ஒரு பிராந்தியவாதிகள் தவிர ஒரு தேசியவாதிகள் கிடையாது. யாரு? நீதி கட்சிகள். நீதி கட்சியோட சாதனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் எழுச்சி தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றின் திருப்புமுனை. சென்னை ராஜதானியில் பிராமணர் அல்லாதோர் சார்பாக துவங்கப்பட்ட முதல் அரசியல் அமைப்பு நீதி கட்சி தான். இந்த கட்சியோட சாதனைகள் என்னன்னு பார்த்தோம்னா நீதி கட்சி குரல் இல்லாதிருந்த பிராமணர் அல்லாதோரின் நீதி கட்சி குரல் இல்லாமல் இருந்த பிராமணர் அல்லாதோரின் குரலாக ஒழித்தது. அதாவது அது வரைக்கும் நான் பிராமின்ஸால எதுவும் பேச முடியாத அளவுக்கு இருந்தது. அவங்களோட குரலா யார் வந்திருக்காங்க? நீதி கட்சி. இந்த கட்சியின் குறிக்கோள்கள் பிராமணர் அல்லாதோர் பிரகடனத்தின் மூலம் நமக்கு தெளிவா தெரியுது. கட்சி பத்திரிகைகள் மூலம் இந்த குறிக்கோள்கள் மக்களிடையே பிரச்சாரம் செய்து நீதி கட்சியின் சட்ட சாதனைகளில் முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாங்க ஆணை. அப்ப நீதி கட்சியில சட்ட சாதனையில ஃபர்ஸ்ட் இதே என்னது? வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாங்க ஆணையை அவங்க வெளியிட்டதுதான். இந்த ஆணையின் அடிப்படையில் தான் பிற்கால இடஒதுக்கீடு கொள்கைகள் வகுக்கப்படுது. இந்து மத அறக்கட்டளை சட்டம் இந்து கோயில்களை அரசாங்கத்தோட நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர ஒரு புரட்சிகரமான தீர்மானம். இது நம்ம பார்த்தோமா? அந்த கோவில்கள் எல்லாமே கவர்மெண்ட் கீழே வருது. பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது. பெண்ணுரிமை வழங்கப்பட்டதற்கான முதல் முன்னேற்ற நடவடிக்கை. அதே மாதிரி பெண்களுக்கு வாக்குரிமை வழங்குனது நீதி கட்சி தான் ஃபர்ஸ்ட். அதன் மூலம் தான் அந்த முத்துலட்சுமி அம்மையார் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சென்னை மாநகராட்சி துவக்கிய இலவச உணவு திட்டங்களுக்கு சட்ட அங்கீகாரம். அதே மாதிரி சென்னை மாநகராட்சி இலவசமா அந்த காலை உணவு அந்த இது கொடுத்தாங்களா, அதுக்கு சட்ட அங்கீகாரம் அளித்திருக்காங்க. பின்னர் அரசாங்கங்கள் விரிவுபடுத்திய பள்ளி மதிய உணவு திட்டங்களுக்கான அடித்தளம் எல்லாமே என்னது? இந்த இலவச உணவு திட்டம் தான். பஞ்சமர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டில ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரியான ஒரு இதை பண்ணிருப்பாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிற சட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய புள்ளிதழ் ஜனநாயக அமைப்புகளுக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டிருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் நீங்க சுயேட்சையா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் ஏற்றிருப்பாங்க. இந்த நிறுவனங்களுக்கு அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்ற முயற்சி தொலைநோக்குடன் மேற்கொள்ளப்பட்ட
பாராட்டுக்குரிய புதுவழி. தாழ்த்தப்பட்ட மக்கள் சொந்த வீடு கட்டிக்கொள்வதற்காக பட்டாமனைகள் வழங்கும் திட்டத்தை நீதி கட்சி. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் நீங்க சொந்த வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடு கட்டி கொள்வதற்காக பட்டாமனைகள் வந்து வழங்கியிருக்கிறாங்க. அந்த இது கொடுக்கறதுக்கு பேர் வந்து பட்டாமனைகள். அது வந்து நீதி கட்சி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு. மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி தொழில்மயமாவதில் தான் உள்ளது என்பதை நன்கு உணர்ந்த நீதி கட்சி சென்னை மாநில தொழிற்சாலைகளுக்கு உதவ சட்டத்தை நிறைவேற்றியது. அப்ப நமக்கு மாநிலத்துக்கு வந்து எக்கனாமி நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தொழில்மயம் ஆகணும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. அதனால சென்னை மாநில தொழிற்சாலைகளுக்கு வந்து உதவுறதுக்காக ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க. இது தொலைநோக்குடைய பொருளாதார திட்டம். நீதி கட்சியின் துவக்க கால நடவடிக்கைகளின் விளைவாக மாநில மக்களிடையே குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களிடையே தன்மான உணர்வு உரிமை வேட்கை வாழ்க்கையில் உயர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வேறுவிட்டு வளரலாயிற்று. இதெல்லாம் வந்து சாதனைகள். அடுத்து வரலாறு காணா வளர்ச்சினா நீதி கட்சி ஆட்சியின் கீழ் சென்னை வரலாறு காணாத அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. சென்னை நகர திட்ட சட்டம் 1920 மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் சென்னை நகர திட்ட சட்டம் செயல்படுத்தப்பட்டதன் விளைவாக பல குடியிருப்பு காலனிகள் உருவாக்குறாங்க. அதாவது பல குடியிருப்பு காலனிகள் டவுன் பிளானிங் நகர திட்டம் வந்து பிளான் பண்றாங்க. அதன் பிரகாரம் குடியிருப்பு காலனிகள் உருவாக்குறாங்க. நீண்ட நுங்கம்பாக்கம் நீர்நிலை அமைக்கப்பட்டது. நுங்கம்பாக்கம் நீர்நிலை அமைக்கிறாங்க. மர்மலான் கிராமம் மாம்பழம் ஆயிற்று. அதாவது மர்மலான் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் வந்து மாம்பழம் ஆயிற்று. தியாகராய நகர் என்ற பெயர் பெற்றது. சென்னை நகரின் மையப்பகுதியில் பனகல் பூங்கா புன்னகைத்தது. உஸ்மான் ரோடு, ஹபிபுல்லா ரோடு, தனிகாசலம் ரோடு, நடேசன் பூங்கா, பாண்டி பஜார் போன்றவை நவநாகரிக அடையாளங்கள் ஆயின. மருத்துவ படிக்காக இந்திய மருத்துவ பள்ளி துவங்குறாங்க. சிவஞானம் பிள்ளை குழுவின் பரிந்துரையின் பேரில் தான் பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழக சட்டம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்ப துவங்கப்படுது? 1929. இப்போ வளர்ச்சி துறைகள் வளர்ச்சி அடைகிறது எப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இரட்டை ஆட்சி காலம் முழுவதையும் நீதி கட்சி வந்து ஆக்கிரமித்துக் கொண்டது. இரட்டை ஆட்சியின் கீழ் நிர்வாக பொறுப்புகள் 2ஆ பிரிகிறாங்க. பிரித்து கொடுக்கப்பட்ட துறைகள், ஒதுக்கப்பட்ட துறைகள். அதாவது டிரான்ஸ்பர்டு ஒதுக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்டதுல பார்த்தீங்கன்னா கல்வி, பொதுப்பணிகள், விவசாயம், உள்ளாட்சி, பொது சுகாதாரம், மருத்துவம், நிர்வாகம் இதெல்லாம் வந்து என்னது பிரித்து கொடுக்கப்பட்ட துறைகள். இதெல்லாம் வந்து பிரித்து கொடுக்கப்பட்ட துறைகள். அதே போன்று காவல், நீதி நிர்வாகம், நில வருவாய், சிறைகள், தொழில் தகராறுகளை தீர்க்கிறது இதெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்ட துறைகள். நீதி கட்சி வந்து பிரித்து கொடுக்கப்பட்ட துறைகளில் குறிப்பிடத்தக்க சாதனையை வந்து பண்ணியிருக்கிறாங்க. நிலையான ஆட்சி நீதி கட்சியின் ஆட்சி காலத்தில் நிலையான அரசாங்கத்தை அமைத்து செயல்பட்டது. அதன் விளைவாக சில ஆரோக்கியமான ஜனநாயக வழக்காறுகள் பின்பற்றப்பட்டன. மக்கள் நலம் சம்பந்தப்பட்ட துறைகளை நிர்வகிக்கும் அனுபவம் கிடைத்தது. ஆளுநர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் பெற்ற கட்சியின் தலைவர் வந்து அரசாங்கம் அமைக்கிறதுக்கு இது பண்றாங்க. அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு அமைச்சரவை சட்டசபைக்கு பொறுப்பானது போன்ற பிரிட்டிஷ் நடைமுறைகள் வந்து ஃபாலோ பண்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சுயராஜ்ய கட்சியினர் உட்பட சட்டசபையின் முடிவுக்கு கட்டுப்படல் என்ற வழக்கம் நடைமுறைக்கு வருது. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல சுயராஜ்ய கட்சியினர் எல்லாருமே சேர்ந்து சட்டசபை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஓகே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து நடைமுறைக்கு வருது. ஆளும் கட்சி எதிர்கட்சி தொடர்பாக ஜனநாயக அரசியல் பண்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி கட்சி கொறடா சட்டமன்றத்திற்குள் கட்சி கட்டுப்பாட்டை நிலைநாட்டும் பழக்கம் வழக்கத்தில் இருந்தது. இந்திய அரசியல் சமூக வேலை ஆழ்ந்து ஆய்வு செய்த பாஸ்கரன் பிரிட்டிஷ் இந்தியாவில் சென்னை ராஜதானியில் மட்டுமே இரட்டை ஆட்சி வெற்றிகரமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாஸ்கரன் என்ன சொல்றாரு, பிரிட்டிஷ் இந்தியாவில சென்னை ராஜதானியில மட்டும்தான் இரட்டை ஆட்சி வெற்றிகரமாக நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. நீதி கட்சியோட குறைகள் பார்த்தோம்னா கட்சியின் பலவீனங்களின் வெளிப்பாடே என்று வேறில்லை. அந்த குறைகள் நீதி கட்சி வந்து ஒற்றை குறிக்கோள் கட்சியாக இருந்தது. வகுப்புவாரி பிரதிநிதித்துவ சட்டம் நிறைவேற்ற பின்பு நீதி கட்சி தன்னை அதாவது அவங்களோட ஒரே கோல் என்ன, வகுப்புவாரி பிரதிநிதித்துவ சட்டம் வரணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீதி கட்சி அது எதுவுமே புதுப்பிச்சுக்கல, வேற எதுவும் மக்களுக்கு நல்லதும் பண்ணல. அதன் காரணமாக அந்த கட்சி உந்து சக்தியை இழந்தது. அதுக்கு அந்த இது கிடைச்சிருச்சு, வகுப்புவாரி பிரதிநிதித்துவ சட்டம் கிடைச்சோன்னா அது அப்படியே டவுன் ஆயிடுச்சு நீதி கட்சி. அரசாங்கத்தை எந்த வகுப்பார் அமைக்கின்றார்களோ அந்த வகுப்பு நலனுக்காகவே பாடுபடுவோர் என்ற அரசியல் அறிவியல் விதிக்கேற்ப நீதி கட்சி ஆட்சியாளர்கள் உயர் வகுப்பாரின் உயர்வுக்காக மட்டுமே முன்னுரிமை கொடுத்ததில் மக்களின் மதிப்பையும் ஆதரவையும் அவங்க வந்து அந்த அரசியல்ல நிக்கணும், ஓட்டிங் இதையே தான் நினைச்சிருக்காங்க. அப்ப நமக்கு வந்து நம்ம அரசாங்கம் அமைச்சதுக்கு யார் ஹெல்ப் பண்ணா, ஜமீன்தார்கள். அப்ப அவங்களோட நல்லதை மட்டும் தான் பார்க்கணும், மக்களோட நல்லதை பத்தி எதுவும் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரியே இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. நீதி கட்சியிலிருந்து நிறைய எதிர்பார்த்த சிறுபான்மையினர், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிடர்கள், அதாவது நீதி கட்சியிட்ட இருந்து நிறைய ஏதாவது நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருந்திருக்கிறாங்க. அந்த சிறுபான்மையினர், தாழ்த்தப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பெருத்த ஏமாற்றம். கட்சி நம்பகத்தன்மை இழந்தது. அதிகார ஆசையும் பதவி பித்தம் நீதி கட்சிக்குள் கோஷ்டி பூசல்கள். அப்ப அவங்களுக்கு வந்து அதிகாரத்துல இருக்கணும், பதவி நிறைய வரணுங்கிறது, அதனால அவங்க நீதி கட்சிக்குள்ளார நிறைய ப்ராப்ளம்ஸ், போராட்டங்கள் இதெல்லாம் வருது. உட்கட்சி பூசல்களை நீதி கட்சியின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்குது. நீதி கட்சி தலைவர்களின் ஆடம்பர வாழ்க்கை முறை அந்த கட்சியை மக்களிடையே வந்து ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்திருக்கிறாங்க. முதலமைச்சராக இருந்த பொப்பிலி அரசர் தனது எதேச்சாதிகார தன்முனைப்பாட்சியால் நீதி கட்சியை மீண்டும் தலை தூக்க முடியாமல், அவரால் தான் வந்து ரொம்ப அவர் வந்து எதேச்சாதிகார முடிவா இருந்ததுனால நீதி கட்சியை
திருப்பி வந்து புதுப்பித்து கொண்டு வர முடியல. சுருங்க கூறி நீதி கட்சியின் குறைபாடுகள் அந்த கட்சியின் குறைபாடுகளே ஆகியும் விடிவெள்ளியாக தோன்றிய நீதி கட்சி எரிநட்சத்திரம். அதாவது அவங்க ஸ்டார்ட் பண்ணப்ப நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான கோல் அது ஏதோ ஒண்ணு அவங்க நினைச்சதை அச்சீவ் ஆனோன்னா அதுக்கடுத்து அவங்க வந்து டவுனை நோக்கி போயிட்டாங்க. மதிப்பீடு நீதி கட்சி பிராமணர் அல்லாதோருக்கு ஆதரவாக துவங்கப்பட்ட அமைப்பு என்று பிராமணர்களுக்கு எதிராக, அதாவது இவங்க வந்து நான் பிராமின்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பை தவிர பிராமின்ஸை எதிர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட மெயின் எய்மே வந்து கிடையாது. நீதி கட்சி பிராமணர்களுக்கு ஆதரவாக இருந்தது என்பது நியாயமற்ற குற்றச்சாட்டு. அதே மாதிரி பிராமின்ஸ்க்கு வந்து இவங்க சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்றதும் வந்து ஒரு நியாயமற்ற குற்றச்சாட்டு. ஏனெனில் நீதி கட்சியின் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ சட்டம் பிராமணர்களின் அரசாங்க வேலைவாய்ப்பை வெகுவாக குறைத்துவிட்டது. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் பிராமணர் ஆதிக்கம் வந்து குறையலாயிற்று. நீதி கட்சி கொண்டு வந்த மாற்றத்தால் தமிழ்நாடு காங்கிரசும் அதிக அளவில் பிராமணர் அல்லாதவர்களை உறுப்பினர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் சேர்த்துக் கொள்ள வேண்டிய அப்ப நீதி கட்சி கொண்டு வந்த காரணத்தினாலதான் காங்கிரசும் என்ன பண்ணிருச்சு, நான் பிராமின்ஸ் நிறைய பேர்த்த வந்து உறுப்பினர்கள் பொறுப்பாளர்களாக போட்டது. அப்படி நீதி கட்சி அந்த மாதிரி பண்ணல அப்படின்னம்னா நிறைய பிராமின்ஸ் இந்த மாதிரிதான் இருந்திருப்பாங்க. தேர்தல் தோல்வியை சந்திக்க விரும்பாத நீதி கட்சி பிராமணர்களை, அப்ப தேர்தல் தோல்வியை இவங்களால சந்திக்க முடியல, அதனால என்ன பண்றாங்க, கேட்டை ஓபன் பண்றாங்க, பிராமின்ஸ் நீங்களும் வந்து உறுப்பினர்களா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீதி கட்சி வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை செயல்படுத்தியது பிராமணர் அல்லாதவரின் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் என்று குறை கூறினார் கம்யூனிஸ்ட் தலைவர் பி. ராமமூர்த்தி. பொருளாதார நெருக்கடியில் விவசாயிகள் சிக்கி தவித்த போது நிலத்தீர்வை ரத்து செய்யாதது பொருளாதார, அதாவது மக்கள் ரொம்ப வந்து பொருளாதாரத்துல டவுனா இருக்கிறப்ப அப்ப நில தீர்வை அந்த வரியை வந்து ரத்து பண்ணியிருந்தோம் நல்ல அரசனா, அதை பண்ணாதது வந்து ஒரு பொருளாதார தவறு. அதே போன்று நீதி கட்சி சில பிராமணர் அல்லாத சமூகத்தினரை குற்றவாளிகளாக கருதிய குற்ற பழங்குடியினர் சட்டத்தை நீக்காதது சமுதாய தவறு. அதே மாதிரி நான் பிராமின்ஸ்ல கொஞ்சம் பேர்த்த வந்து குற்ற பழங்குடியினர் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அந்த சட்டத்தை வந்து இவங்க நீக்கி இருந்திருக்கும்ல, அதை வந்து நீக்காததும் வந்து ஒரு சொசைட்டில பண்ண அவங்க தவறு. நீதி கட்சியினர் துவக்க காலத்தில் அந்நிய ஆதிக்க அரசாங்க ஆதரவாளர்களாக விசுவாசிகளாக இருந்தனர் அப்படிங்கிறதுல ஐயமில்லை. எனினும் விரைவிலேயே அவர்கள் தேசிய சுதேசிய பொருளாதார திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான தீர்மானத்தை 1925 நடைபெற்ற ஆண்டு மாநாட்டில் வந்து நிறைவேறாங்க. நீதி கட்சி அரசியலமைப்பில் சுவராஜ் என்ற சொல் வந்து இடம்பெறுது. நீதி கட்சி 4வது ஆண்டு காலத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்ததோடு அதற்கு காரணமாக இருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் வந்து நிறைவேற்றாங்க நீதி கட்சியோட 4வது ஆண்டு கூட்டத்தில். எனினும் நீதி கட்சி வந்து தேசியத்தை விட எதுக்கு இது பண்ணிருக்காங்க, நேஷனலிசத்தை விட அவங்களுக்கு பிராந்தியத்துக்கே அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்திருக்காங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில் நம்பிக்கையுடைய நீதி கட்சி திராவிடர் இயக்கத்தின் அரசியல் கலையாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் சுப்பிரமணியம். சுருங்க கூறி நீதி கட்சியின் எழுச்சி தற்கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை திசை திருப்பிய நிகழ்ச்சியாகும். அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து நீதி கட்சி வந்து நம்ம ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கடுத்து வந்து சாதனையாளர்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ சாதனையாளர்கள் ஒரு 4 பேர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலயும் வந்து சாதனையாளர்கள் கொடுத்துருக்காங்க. இது அடுத்து வர அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.